நான் உங்க மியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் தான்டா பார்க்க போறோம். அரேஞ்ச் மேரேஜ். ஸோ மறக்காம ஹெட்ஃபோன் எடுத்து வியூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்டோரி நல்லா இருக்கும். அண்ட் தென் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் மஸ்ட் பண்ணுங்க ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி, ஓகேடா. ஆன்ஷாலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோ பார்த்து சொல்லிடுறேன். இந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் தென் உங்களை பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் ஜேகேயோட ஃபேமிலி உங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்தா அப்பா கிடையாது, அம்மா அண்ணன் மட்டும்தான். ஸோ கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஜேகே வந்துட்டு கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ், நீங்கள் லோயர் மிடில் கிளாஸ். அண்ட் தென் இதுவே போதும். அங்கே இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஜேகேக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 வீக்கில் உங்கள் 2 பேருக்கு மேரேஜ் ஆக போகுது. இது பியோர் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ லவ் மேரேஜ்லாம் கிடையாது. சரி, ஓகே, வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ஒரு கெஃபேல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்காக்கு தான். ஸோ ஜங்குக்கு இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ வயன், எங்கே இருக்கா? நீங்கள் சொன்ன கெஃபேல தான் வெயிட் பண்ணிருக்க ஜங்கு. சரி, ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சுது, நான் கிளம்பி வந்துடுறேண்ணா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கும் இப்போ வந்திருப்பான். ஸோ வர்றப்பவே உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு இதெல்லாம், ஏன் கொடுக்கூடாதா அண்ணா? சாப்பிட்டியாண்ணா? இல்லைல்ல, வேணாம். ஆமாம், எல்லாம் இம்பார்ட்டண்ணா, எல்லாம் சொல்லுமா? ஆமாம் ஜங்கு, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் என்ன பேசிகிட்டு இருக்கா? ஏன் அப்படி சொல்கிறா? ஆமாம், எனக்கு காலைல உங்கள் அம்மா வந்திருந்தாங்க. என்ன என் அம்மாவா? எதுக்கு? அது உங்களுக்கு நாங்கள் கார் வாங்கி கொடுக்கணுமா, அதான் கேட்டுட்டு போனாங்க. என்ன சொல்கிறா? கார் கேட்டாங்களா எங்கள் அம்மா? ஆமாம் ஜங்கு, ஏற்கனவே அண்ணா வீடை வச்சு தான் இப்போ கல்யாணத்துக்கே இது பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கே ஏகப்பட்ட கடன் இருக்குது. இதில் கார்லாம் ரொம்ப கஷ்டம் ஜங்கு. அதான் நானே சொல்லணும்னு வந்தேன். வீட்டில் யாருக்கும் தெரியாது உங்ககிட்ட நான் பேச வர்றதெல்லாம். இந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டிடுங்க ஜங்கு. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்கா? லூஸ் ஆடி நீனு. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு நிப்பாடிங்கன்னு சொல்கிற? ஜங்கு ஜங்கு, கத்தாதீங்க. என் சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. என் அண்ணனை கஷ்டப்படுத்திட்டு எப்படின்னா என் ஃபேமிலி கஷ்டப்படுத்திட்டுலாம் என்னால் கல்யாணம் பண்ணிட்டு வர முடியாது ஜங்கு. என்ன புரிஞ்சுக்கோங்க. நீங்களே வீட்டில் ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்கே பாரு, இது அரேஞ்ச் மேரேஜ் தான், எனக்கு தெரியும் தான். பட் நான் உன்னை லவ் பண்ணிருக்கேன். என்னெல்லாம் உன்னை விட்டுலாம் வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாரு, நான் பேசிக்கிறேன், இதை பற்றி நீ யோசிக்காத. ஜங்கு, என்ன பண்ணுவீங்க? நான் என்னவோ பண்ணுறேன்டி. ஆனால் பாரு, கல்யாணத்தில் என்னால் நிப்பாட்ட முடியாது, சரியா? நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆகும். இன்னும் ஒரு வாரத்தில் நான் தான் வந்து கழுத்தில் தாலி கட்டுவேன். ஆனால் ஜங்கு, உங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ பாரு, இதை பற்றியா பேசுறதுக்கு இங்கே வந்த? நான் கூட 2 பேரும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் பண்ணிட்டு வந்தேன். அதை விட்டு கல்யாணத்தை நிப்பாட்டலாமா? ஏடி லூஸ் ஆடி நீனு. உனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லாமல் நான் போயிட்டேனா? ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை ஜங்கு, என் ஃபேமிலியை பற்றி யோசிச்சேன். ஒரு பர்சன் என்னை பற்றி யோசிச்சியா? இல்லை ஜங்கு, சாரி. என்ன சாரி? சாரி ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிக்கிறீங்க. ஸோ அவன் கையை தட்டி தட்டி விடுறான். ஜங்கு, சாரி, நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் என்னை பாருங்க. அப்படியே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறான். பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுதுருக்கீங்க. அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி இது பண்ணுறான். இங்கே பாரு, யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சரியா? எங்கள் அம்மா கார் கேட்குறாங்க, அது கேட்குறாங்களா, நீ யோசிக்காத, நான் பேசிக்கிறேன். என்ன ஜங்கு, இங்கே பார்வாயை நான் பார்த்துக்கிறேன்ட்டேன். இங்கே பாரு, நீ கல்யாணத்துக்கான வேலையை பாரு. நாளைக்கு முகூர்த்த படம் எடுக்க போகிறாங்க தானே? ஆமாம், நாளைக்கு என்னால் வர முடியாது, சரியா? சாரிண்ணா, நம்ம 2 பேரும் வெளியே போகலாம். ஏன் வர முடியாது? அது எனக்கு மீட்டிங் இருக்குடி, முக்கியமான மீட்டிங், நான் போய் தான் ஆகணும். நானும் பெர்மிஷன் கேட்டு பார்த்துட்டேன், தரல, சரியா? சரி, அதான் நான் சமாதானப்படுறதுக்காக வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். வரியா? போகலாமா? எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கு உங்களை ஒரு துணி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். ஸோ நீங்களும் வாங்கிக்கிறீங்க. அந்த இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ வண்டியில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவனை டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அவன் அப்படியே அவனுங்க சீக்ஸ் கிட்ட கிஸ் பண்ணுறான். பாரு, என்ன வேணா ஆகிட்டு போதும்,
சரியா? நான் கூட இருக்கிறேன், பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். சரி அடி பொண்டாட்டி. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆஃப்டர்வர்ஸ் இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட இறக்கி விடுறான். தென் அவங்களுக்கு நிறையா வாங்கி கொடுத்துருப்பான்ல, அதெல்லாம் நீங்கள் பேக்ஸை வச்சுட்டு இருக்கீங்க கையில். சரி நான் கிளம்புறேண்ணா, டைம் ஆகுது, அம்மா வர கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி ஜங்குக் பாய், பத்திரமா போங்க, ஹெல்மெட் மறக்காமல் போடுங்க. சரிடி பொண்டாட்டி, இப்போ நல்லா தூங்குனா. ம் ம் சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. உங்கள் அம்மா தான் கல்யாண வேலைப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் அண்ணன் இப்போ காருக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் லோனுக்காக. ஸோ அதை பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மா பார்த்துட்டு, ஏய் எங்கடி போயிட்டு வந்தா, எதுனா கையில் பேக்ஸ்? இல்லைம்மா, ஜங்குக் தாம்மா வாங்கி கொடுத்தாரு. ஏன்னா ஜங்குக்கா வந்தாரா நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு? இல்லை கிளம்பிட்டாரு, அவருக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு கூப்பிட வேண்டியதானே? இல்லைம்மா, அத்தை கால் பண்ணிட்டே இருந்தாங்க, அதான். சரி எதனா சொன்னியா மாப்பிள்ளைக்கிட்ட? அது வயன் எதுவும் சொல்லிடாத வயன், அப்புறம் அவர் போய் எதனா கேட்டாருன்னா நாளைக்கு ஒன்றுக்கு தான் பிரச்சனை ஆகும். இப்போவே வந்துட்டு எல்லா விஷயத்தையும் பையன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, என்னையும் என் பையனையும் பிரிக்க பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை ஒன்று கோச்சிக்க போகிறாங்க வயன். சரியா? நீ எதுவும் சொல்லிக்காத, நாங்கள் பார்த்துக்குறோம். சரியா? என்ன அம்மா இங்கே பாரு, எதையும் யோசிக்காத, போ இல்லை போ. சாப்பிட்றியாண்ணா? இல்லைம்மா, வர வழியில் 2 பேர் சாப்பிட்டாச்சு. சரி நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அனுப்பிடுறாங்க. இதே சைடு இப்போ ஜங்குக்கு பார்க்கலாம். இப்போ அவன் வீட்டுக்கு வரான். ஸோ காலிங் பால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஜங்கு கூட அண்ணி தான் போய் கதவை திறக்கிறாங்க. ஜங்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி காலிங் பால் அடிச்சுட்டே இருக்கா? ஒன்றும் இல்லை அண்ணி, அம்மா எங்க உள்ளே தாண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்பா அவங்க அம்மா சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. வந்து டிவி ஆஃப் பண்ணுறான். டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, இப்போ எதுக்குடா டிவி ஆஃப் பண்ணுற? அம்மா நீங்கள் எதுக்கு கார் கேட்டீங்க? ஏன்னா உனக்காக தான் கேட்டான், நீ வண்டியில் போகிறது கஷ்டப்படுறல, அதான் கார் கேட்டேன். அப்படி என் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்க, அது எதுக்கு என் பொண்டாட்டி வீட்டில் கேட்குறீங்க? ஏண்டா உன் பொண்டாட்டி வீட்டில் செய்ய மாட்டாங்களா என்ன? ஒரே பொண்ணு தானே, செய்ய சொல்லு. மா ஏற்கனவே உங்கள் கஷ்டப்படுற குடும்பம்னு உங்களுக்கு தெரியும் தானேவா, அப்புறம் அவங்கள அப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க? இங்கே பாருங்க, போடுற வரையும் தான் போடுவேன்னு அன்றைக்கே சொல்லிட்டாங்க, அதே மாதிரி நீ எதுக்குமா அது பண்ணிட்டு இருக்கா? இங்கே பாரு, எனக்கு பிடிக்கல இப்படிலாம் நீ அவங்ககிட்ட கேட்காத, கார்லாம் ஒன்றும் தேவையில்ல, வேணான்னு சொல்லு. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஜங்கு, உன் பொண்டாட்டி காரோட வந்தால் வீட்டுக்கு வரா, அப்படி இல்லையா இந்த கல்யாணத்தை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஊர் உலகத்தில் 1000 பொண்ணுங்க இருக்கு, இவளெல்லாம் இன்னொருத்தி. இங்கே பாரு, எத்தனை பொண்ணுங்க வராங்க தெரியுமா உனக்கு போட்டி போட்டுக்கிட்டு? என்னமோ பார்த்த ஒரே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. இங்கே பாருடா, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஃபேமிலியவே, பேசாமல் கல்யாணத்தை நிப்பாட்டுங்கம்மா, நாங்கள் 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஜங்கு ஆமாம்மா, இங்கே பாருங்க, அவன் பொண்டாட்டி நான் முடிவே பண்ணிட்டேன், இதில் நீங்களாம் மாற்றிக்க முடியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நான் போய் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், இது ஏன் இஷ்டம், இது ஏன் வாழ்க்கை. ஓ அப்படியா, அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்தல்ல, இதுக்கு மேலும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். மா அதை சொல்லி சொல்லி தான் என் வாயை இவ்வளோ நாள் அடைச்சி வச்சுருந்தீங்க. அண்ணா வேணா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஆடிட்டு இருப்பான், ஆனால் நான் கிடையாது. இப்போ எதுக்கிட்ட அண்ணன் இருக்கிற? ஆமாம், அவன் தான் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அது பண்ணிட்டுருப்பான், என்னால் அப்படி இருக்க முடியாதுமா. இங்கே பாருங்க, என் பொண்டாட்டி வீட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதான் நான் வாங்கிப்பேன், உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் பண்ண முடியாது. அவங்க வீட்டில் கார் கொடுக்க முடியாது, அப்படி இந்த கார் கொடுக்க முடியாத கல்யாணம் நடக்காதுடா. மா நடக்காது ஜங்கு, இப்போ கல்யாணம் பண்ணிப்பேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோ. ஆனால் ஒன்று, நான் செத்து போயிட்டேன்னு நினச்சிக்கோ, நான் கண்டிப்பாக நீ எதனா பண்ணேன்னு வச்சுக்கோ, ஏன் செத்துருவேன் அப்படின்னு அவங்க அம்மா வர மிரட்டுறாங்க. ஜங்குக்கு என்ன பேசுனே தெரியல. மா நீ பண்ணுறது ரொம்ப தப்புமா. ஏய் நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் அவன் ஃப்யூச்சருக்காக தான், என்னவோ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே ரூமுக்கு வந்துடுறான். அண்ட் தென் இப்போ யார் கால் பண்ணுறான்னா உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். ஸோ நீங்கள் இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக் கால் வரணுன்னு எடுக்கிறீங்க. ஹலோ சொல்லுங்கங்க. அயன் உங்கள் அண்ணா இருக்காண்ணா? இருக்காரு, பேசணுமா? ஆமாம் பேசணும், ஃபோன் கொடுக்குறியா? சரின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க, உங்கள் அண்ணன் வாங்கிக்கிறான். யார்? ஜங்கு. அப்படியா? சொல்லுங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தனியாக வரீங்களா? கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பார்க் இருக்குல்ல, நாங்கள் வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு. என்னாச்சுண்ணா? என்னம்மா? எல்லாம் வெயிட் பண்ணுமா? அதான். ஐயன் நீ எதுனா சொன்னியா? அண்ணா அவர்கிட்ட நான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? இல்லைண்ணா ஏற்கனவே நீ கஷ்டப்படுறா, அதான் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் வீட்டில் பேசுவார்ல, அதனால்தான். ஐயோ ஒரு வீட்டில் எதுனா பேசியிருப்பாரோ?
தெரியலையே. ஆனா நானும் வரவா? இல்ல இல்ல, நீ இரு, நான் போயிட்டு வரேன். அம்மாட்ட எதுவும் சொல்லிக்காத, சரியா? ம், சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் இப்போ ஜங்குக்கை மீட் பண்ணுறதுக்காக உங்கள் அண்ணனும் கிளம்பி இப்போ ஜங்குக்கை பார்க்கறதுக்காக அந்த பார்க் போயிருப்பான். ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. சொல்லுங்க ஜங்கு, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா இன்னைக்கு வந்து பேசினது அவன் சொன்னான். சத்தியமாக எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது மச்சான், எங்கள் அம்மா இப்படி வந்து பேசினதுலாம். ஐயோ மாப்பிள்ள, அதை பற்றி நான் எதுவுமே நினைக்கல. எல்லார் வீட்லையும் கேட்குறது தானா? ஆனால் அது ரொம்ப ஓவர். ஏற்கனவே எங்கள் அம்மா நகை விஷயத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இதில் கார் வேற. ஒயின் ரொம்ப புலம்தான். ஏற்கனவே அண்ணன் வீடை வச்சு தான் எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறான். இதுக்கப்புறம் அவன் எப்படி கடன் வாங்குவான்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்தான். எனக்கு மனசே கேட்கல. அதனால் நான் ஒன்று முடிவு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆ என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? கல்யாணம் வேணாம்? ஐயோ மச்சான், அதெல்லாம் கிடையாது. கல்யாணம்லாம் வேணாம் நான் சொல்ல மாட்டேன். வாயினா என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக என்னோடய சேவிங்ஸ் நான் வச்சுருந்தேன். ஒரு 25 lakhs. அதை உங்களுக்கு நான் தரேன். இப்போதைக்கும் அதை வச்சு கார் வாங்குங்க. எங்கள் அம்மாட்ட நான் பேசி பார்த்துட்டேன். கார் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால தான் என் சேவிங்ஸ் நான் கொடுக்குறேன். இதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க. வேணா அத்தைகிட்ட சொல்லிக்கோங்க, வாங்கிட்ட சொல்ல வேணாம். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். லோன் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அதில் வாங்கிப்பேன். சரி, அந்த லோன் வர்றதுக்காக இதை வச்சுக்கோங்க, சரிங்களா? லோன் அரேஞ்ச் பண்ணி எப்படியும் வரத்துக்கு 2 months ஆகும். அது வரையும் எப்படி? இன்னும் 1 weekல கல்யாணம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாங்கிக்கோங்க. யாருக்காக? இந்த கார் காசு கொடுக்குறது என் பொண்டாட்டிக்காக தானே. அவள் தானே யூஸ் பண்ண போகிறா. புருஷனா நான் கொடுக்குறேன், வச்சுக்கோங்களா? இல்லை வேணாம், தப்பாக போயிடும். அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 25 lakhs வந்துடும். நாளைக்கு போய் காரை புக் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லை இல்லை வேணாம். என்ன வச்சான், நான் சொன்ன கேட்க மாட்டிங்களா? ஆனால் மாப்பிள்ள, நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. என் தங்கச்சி கொடுத்து வச்சவ. நீங்களும் தான் ஒரு நல்ல மச்சானாக இருக்கீங்க. நானும் கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். அண்ட் தென் அவரும் வந்து சந்தோஷமாக இருப்பார். ஆஃப்டர்வர்ட்ஸ் எப்படி தான் அன்றைக்கான நைட் போயிருக்கும். ஸோ அப்படியே டேஸஸ்லாம் பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலாக உங்களோட ரிசப்ஷன் அன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இப்போது உங்களுக்கு தான் ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு ஒரு பெரிய மஹாலில். ஸோ உங்கள் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஜங்கு கூட அம்மா தான் செம்ம சீன் போட்டுட்ருக்காங்க உங்கள் அம்மா கிட்ட. என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லாவே இல்லை? இல்லைங்க, நீங்கள் சொன்ன இடத்துல தான் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணோம். பட் இருந்தாலும் நல்லாவே இல்லை. காசு கம்மியாக கொடுத்தீங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது, நிறைய தான் செலவு பண்ணியிருக்கோம். ஃப்ளாஸ் கலர் நல்லாவே இல்லை. அண்ட் தென் ஃபுட்டெல்லாம் போய் பார்த்தேன், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. என்ன கேட்ரிங் சொல்லியிருந்தீங்க? நீங்கள் சொன்ன கேட்ரிங் தான். அப்படியா? அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. என்னோடய பெரிய பையனோட கல்யாணத்துக்கு அவரோட கேட்ரிங் தான் நாங்கள் சமைச்சோம். நல்லா தானே இருந்துச்சு. நீங்கள் வேறு யார்கிட்ட சொல்லியிருப்பீங்க போல். இல்லை சம்மந்திமா, நீங்கள் சொன்ன இடத்துல தான். என்னையே நீங்கள் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கீங்க? வந்தவங்களை கவனிங்க, எனக்கு வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா வர சீன் போட்டுட்ருக்காங்க. இதே சைடு ஜங்கு கூட அண்ணன் பொண்ணு, குட்டி பொண்ணு, அவள் பேர் நம்ம ஜியான்னு வச்சுக்கலாம். அவளுக்கு இப்போ ஒரு 4 வயசு ஆகுது. ஸோ அவன் நான் சித்தப்பா என்னடா தங்கம்? சித்தப்பா, நானே சித்தி பக்கத்தில் நிற்கிறேன், நீங்களே அவ்வளோ நேரம் நின்றுட்டுருப்பீங்க. சரி ஓகே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து அந்த ரிசப்ஷனில் ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்களா, சோஃபா மாதிரி, அதில் வந்து அவங்க 2 பேர் நடுவில் உட்காந்துக்கிறா. ஸோ எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் கூட தான் திலகங்கால அழகாக இருக்கிற. அப்படியா? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்கள் செலெக்ஷன் தானே? ஆமாம், என் செலெக்ஷன் எப்போவுமே அழகாக தான் இருக்கும். அப்புறம் ஜங்கு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி பண்ணாட்டி? ஐ லவ் யூ. என்ன கேட்டுகிட்டே இருந்தீங்களா நைட்டு? அதான், ஐ லவ் யூ ஜங்கு. அப்போ சரி, இதை அப்படியே மைக்கில் சொல்லலாம். சும்மா இருங்க, அதெல்லாம் முடியாது. சொல்லுடி பொண்டாட்டி. சொல்லலாம் ஜங்கு ஐ லவ் யூன்னு. இல்லைல்ல முடியாது. அப்போ பாரு, 4 மணிக்கு சிரிச்சிருவேன். ஏன்னா? ஆமாம், அடிப்பேன். குழந்தை இருக்கா? அதெல்லாம் அவளுக்கு கேட்காது, சொல்லு. எனக்கு கேட்டுச்சு. நீங்கள் சித்தியை கிஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க. நான் இப்போ எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். முதல்ல பாட்டிக்கிட்ட சொல்ல போகிறேன். ஏய், அவ்வளோ பண்ணாத, சித்தப்பா சாக்லேட் வாங்கி தர மாட்டேன். சரி ஓகே, நான் சொல்ல மாட்டேன்.
அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. அண்ட் தென் இங்க பாருங்க ஜங்குக், அதெல்லாம் கிடையாது. அப்பா மைக்ல சொல்லு, ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு. அத உங்ககிட்ட சொல்லிட்டாளா? இல்ல, எல்லாரும் கேட்கட்டும். ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடி மாதிரியா இருக்கு? சொல்லு, அப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவன் மைக் அரேஞ்ச் பண்ணுறான். ஸோ உங்ககிட்ட மைக்கை கொடுக்குறான். ஸோ நீங்கன்னா நானா ஜங்கு சொல்லுடி பொண்டாட்டி இரு, ஒரே நிமிஷம் எல்லாரும் இங்கே பாருங்க, என் பொண்டாட்டி எனக்கு ஒன்று சொல்ல போறா. ஸோ எல்லாரும் அதை கேளுங்க. பொண்டாட்டி சொல்லு. ஜங்கு சொல்லுடி பொண்டாட்டி. ஜங்கு ஐ லவ் யூ. பத்தலை, நல்லா சத்தமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஸோ எல்லாருமே பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. ஆனால் ஜங்குக் அம்மாக்குனா என்ன இந்த பொண்ணு அவன் தான் கேட்குறான்னா இதுவும் லூசு மாதிரி சொல்லுது அப்படின்ட்டு அவங்க மருமகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் சுகாவோட பொண்டாட்டிக்கிட்ட. என்ன அப்படி பார்க்குறா? ஒன்றும் இல்லை அத்தை, அவள் தான் பைத்தியக்காரி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நீ இந்த பைத்தியத்தனெல்லாம் பண்ணாத சரியா? ஆமாம், உன் பிள்ளை அப்படியே பண்ணிட்டாலும். என்ன முழங்குனா? இல்லை அத்தை, அத்தை அவர் இந்த கல்யாணத்துக்கு வரமாட்டாரா? அவன் எதுக்கு இதெல்லாம் வரணும்? இங்கே பாரு, அவனுக்கு அங்கே ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்கு, அதெல்லாம் அவன் பார்த்துக்க தேவையில்லையா? அவெல்லாம் வர முடியாது. ஆனால் அத்தை இது அவரோட தம்பியோட கல்யாணம் தானே? தம்பி கல்யாணம் தான், அவனே வரந்தான் சொன்னான். நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். அப்புறமா வந்து பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இப்போனா இவங்க 2 பேர் குயின் எலிசபெத் கல்யாணமா? அவன் வந்து பார்த்தா தான் கல்யாணம் நடக்கணுமா என்ன? ஆனாலும் அத்தை என்ன எதிர்த்து பேசுறா? போ, அவங்க வேலை இருக்காங்க, போய் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ அவங்களுக்குனா இந்த பொம்பளை இப்படி தான் போலன்னு போயிடுறாங்க. அண்ட் தென் இப்படி தான் உங்கள் ரிசப்ஷன் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக நீங்களும் ஜங்குக்கும் இப்போ சாப்பிட உட்காந்துருக்கீங்க. ஸோ எல்லா டிஷ்ஷஸ் வச்சுட்ருக்காங்க. நீங்கள் வந்து எப்படின்னா வெஜிடேரியன். ஸோ ஜங்குக்கோட வீட்டில் எப்படி சொன்னால் நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக இருக்குது. பார்க்குறான். ரெடி பொண்டாட்டி சாப்பிட முடியும் பார்த்துட்ருக்கா? இல்லை, நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன், ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக இருக்குது அத்தான். ஓ, வெஜ் தான் சாப்பிடுவியா? சரி ஒரு நிமிஷம். இங்கே பாருங்க, வெஜ் எடுத்துருவாங்க, நான்வெஜ் வேணாம். இல்லை சார், நான்வெஜ் தான் இருக்குது, வெஜ் இல்லை. வெஜ் இல்லையா? ஆமாம் சார். சரி, டே மச்சாங்க வாயா, என் பொண்டாட்டிக்கு வெஜ் மீல்ஸ் வேண்டாடா. டே இந்த நேரத்தில் எப்பட்றா? எனக்கு தெரியாது, போய் வாண்டா போ. என்ன பொண்டாட்டி ஓகேவா? ஜங்கு பரவாயில்ல, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன். இது மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், இதை சாப்பிட்டுவேன் பரவாயில்ல. டேய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஜங்கு கூட அம்மா அங்கே வந்திருப்பாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? இப்போ எதுக்கிட்ட அவனை வெளியே அனுப்புற? ஏன் உன் பொண்டாட்டி இதெல்லாம் சாப்பிட மாட்டாளா? கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளே பொண்டாட்டியான். மா அதான் பாதி கல்யாணம் நடந்து போச்சுல, அப்புறம்னா என் பொண்டாட்டிக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வாங்கி கொடுக்குறேன். ஏய் இருடி வந்துடும். இல்லை ஜங்கு நான் சாப்பிட்றேன், அதை நான் சாப்பிட்டுப்பேன். அதை அவன்கிட்ட சொல்லு, இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறான், தேவையில்ல சீன் போட்டுட்ருக்கான் அப்படின்னு அவங்க அம்மா அங்கே கடுப்பாயிட்டு போகிறாங்க. பார்த்தா அவன் ஃப்ரெண்ட் அங்கே வாங்க போயிருப்பான் போல. அது வரையும் ஜங்குக்கு உங்களை சாப்பிடவே விட்டுருக்க மாட்டான். அண்ட் தென் அந்த மீல்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் எடுத்து கொடுக்குறான். சாப்பிட்றீ பொண்டாட்டி? ஏங்க அப்படி பண்ணுறீங்க? ஏங்க அப்படி பண்ணுறீங்கன்னா உனக்கு பிடிக்கல, அதை நீ சாப்பிட வேணான்னு நினைக்கிறான். இதில் என்ன இருக்குது? ஏன்னா உனக்கு கம்பல் பண்ண மாதிரி. இல்லை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பல, நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்? இல்லை புரியல, நீ எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் கேட்குறான். நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, எனக்காகவும் மாற்றிக்க தேவையில்ல, என் குடும்பத்துக்காகவும் உன்னை மாற்றிக்க தேவையில்ல சரியா? சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் தென் அப்படி தான் அன்றைக்கி ரிசப்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ மறுநாள் காலையில் தாலி கட்டுற ஃபங்க்ஷன், தட் மீன்ஸ் மெயின் கல்யாணம். ஸோ எல்லாமே நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா கோவிலில் தான் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இப்போ கோவிலுக்கு வந்திருப்பாங்க, உங்களை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு. அதே மாதிரி ஜங்குக் வீட்லேயும் இப்போ வந்திருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாருமே கோவில்கிட்ட தான் நின்றுட்டுருக்காங்க. இன்னும் பாதி அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடியல போலாம். ஜங்குக் அம்மாலாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? முகூர்த்த டைமில் கரெக்டாக கல்யாணம் நடக்க வேணாமா? மணி 7 மணி ஆக போகுது, எப்போ எல்லாத்தையும் முடிச்சு எப்போ கல்யாணம் நடக்கிறது? இல்லை காலையிலே பார்த்துட்டு வர சொன்னேன், இவன் தான் வேலை வந்துச்சு சொல்லிட்டு பார்க்காம போயிட்டான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சம்மந்திமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்னமோ ஒரு இதுலேயே உருப்படி இல்லை நீங்கள், என் தலையெழுத்து அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. அப்போ ஜங்குக்னா மா என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்க? அதான் சொல்கிறாங்களே 2 பேரும் தான் பார்க்க வேண்டியதாக இருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸா? ஏன்டா 2 பேர் தான் பார்க்கணுமா என்ன? அவங்க சொந்தக்காரங்களா இல்லையா? எந்த ஊரில் எந்த சொந்தக்காரன் அவன் கல்யாண வேலையை பார்க்குறான்?
அவன் வேலையை அவனுக்கு பார்க்க டைம் கிடைக்கல. லூஸ் மாதிரி பண்ணாதுமா. ஜங்கு வார்த்தை அழுந்து பேசு. லூசுன்ற அம்மாவை பார்த்து லூஸ் மாதிரி பண்ணால் லூசு தான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நேற்றுலேருந்து அவங்கள எதனா சொல்லிட்டே இருக்கேன். இதோட நிப்பாட்டிக்கோ. ஓ, தாலியே கட்டல, அதுக்குள்ளே மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட்டா? மா, நாயத்தை பேசினேன். என்னத்தடா நாயத்தை பேசினேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. இப்போ நீங்கண்ணா ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? அமைதியா இருங்க. எதுக்கு பெரியவங்களை எதிர்த்து பேசுறீங்க? ஏய், கம்முன்னு இரு. இப்போ பேசினாதான் எல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேணா ஜங்கு, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. வேணாம் ப்ளீஸ். உனக்காக தான் விட்றான். பாருமா, என் பொண்டாட்டி சொல்கிறான் தான் விட்றான். இல்லைன்னா நம்ம 2 பேரும் சண்டை நாரிடும். ஆமாண்டா, நல்லா நாரும். உன்னை பாசமாக வளர்த்தல்ல, இதுக்கு மேலேயும் பேசுவேன், இன்னும் பேசுவேன் அப்படின்னு அவங்க அம்மா செம கடுப்பாயிட்டாங்க. அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. சரி, 2 பேருமே மலையில உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கான். உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ரெடி பண்ணாட்டி ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் உங்களுக்கு கோவம் அதிகமாக வருது. ஏய், இங்கே பாரு, என்னையும் சரி ஏன்னா சார்ந்தவங்களும் சரி ஏன்னா சொன்ன எனக்கு செம்ம காண்டாயிடுவேன்டி. எனக்கு இருக்கிற கோவத்தில் அவங்க மேலே காமிச்சிருவேன். என் பொண்டாட்டிடி நீனு உன் குடும்பத்தை தப்பாக பேசினா நான் அமைதியாக இருப்பேனா? ஆனால் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. கோவம் வராமா உன் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசினா கம்முன்னு இருப்பேனா? ஆனால் ஜங்கு, என்னதான் இருந்தாலும் அவங்க உங்கள் அம்மா, அதுக்காக இப்படியா? இங்கே பாருவான், என்னதான் இருந்தாலும் என் அம்மாவாக இருந்தாலும் உன் ஃபேமிலியை பற்றி எதுக்கடி பேசணும்? நீங்களும் என் ஃபேமிலி மாதிரி தான். என் குடும்பத்தை எப்படி பார்க்கணும் அப்படி தான் உன் குடும்பத்தை நான் பார்த்துட்ருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஜங்கு, நான் சத்தியமாக புண்ணியந்தான் பண்ணியிருக்கேன் அவங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் அவங்க குடும்பத்தையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பயன் பிரித்து பேசாத. சரி, ஓகே, இனிமேல் பேசல. பாரு, இது ஹாப்பி மொமெண்ட், நம்ம லைஃப்லேயே முக்கியமான நேரம். நான் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். அப்படிதான் என்ன, நீ எனக்கு சொந்தமாக போகிற, உன் குடும்பமும் எனக்கு சொந்தமாக போகுது. நான் எப்போவுமே உன் கூட தாண்டி இருப்பேன். எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் அசிங்கப்பட விட மாட்டேன். உன்னை எப்போவுமே நான் தலை நிமிர்ந்து தான் நடக்க விடுவேன். சரி அடி பொண்டாட்டி? சங்கு, சத்தியமாக சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் ஹஸ்பண்டாக கிடைக்கிறதுக்கு. அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் தென் இப்போ ஐயர் அப்படியே தாலி எடுத்து உங்கள் ஜங்கு கூட கையில் கொடுக்குறாரு. ஸோ ஜங்குக்கும் அப்படியே அந்த தாலியை வாங்குறான். அண்ட் தென் அதை அப்படியே உங்கள் கழுத்தில் கட்டுறான். எல்லாருமே அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, அந்த அச்சத்தையெல்லாம் தூங்குறாங்க. ஸோ 2 பேருமே ஃபைனலாக கல்யாணம் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் நெத்தியில் அந்த குங்குமத்தை வச்சு விடுறான். அண்ட் தென் 2 பேருமே இப்போ அங்கே அக்னியை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் காலில் அவன் அப்படியே மெட்டி போட்டு விடுறான். அதுக்கப்புறம் என்ன, நீங்களும் ஜங்குக்கும் இப்போ ஃபைனலாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டீங்க. ஸோ ஃபர்தராக சில ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் ஃபேமிலியோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஸோ வந்த ஃபேமிலிஸ்லாம் எல்லாருமே கிஃப்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி தான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த பால் பழம் சாப்பிட்ற அந்த சம்பிரதாயம்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் இருக்கீங்க. இப்போ ஜங்கு கூட அம்மாவும் அங்கே தான் வந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப சீன் போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன அது? ஐயோ, ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையா? இல்லை சம்மதியமாக ஒர்க் ஆகுதுதான். டே பாருடா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ ஏசியும் ஒர்க் ஆகுது. குளுக்கமாக இருக்குது. சீக்கிரமாக இந்த இது ஃபங்க்ஷனை முடியுங்க, வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு. சரி சரி சம்மந்தியமா. மாப்பிள்ள இந்தாங்க பழம் வயனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் பாதி சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. அந்த அப்படிதான் டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறீங்க. செம்ம அழுகையாக வருது. உங்கள் அம்மா ஹக் பண்ணி அழுவுறீங்க. அம்மா போயிட்டு வர. சரி வயன், பத்திரமா இருன்னு. வீட்டில் யாரும் எதிர்த்து பேசாத. அத்தை புருஷன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும், சரியா? சரிம்மா. அண்ணா போயிட்டு வரேன், பத்திரமா இருவேன். நல்லபடியாக இருண்ணா. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? நாங்களாம் இருக்கோம் உனக்கு. சரிண்ணா. பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜங்கு கூட அம்மா காரில் இருந்துக்கிட்டு, எவ்வளோ நேரம் டைம் ஆகுது இல்லைம்மா, நேரத்துக்கு போக தேவையில்லையா? மா இரு, பேசிகிட்டு இருக்கால. டே இவன் ஒருத்தான் ஆரம்பிச்சிட்டான், பொண்டாட்டி எதுனா சொல்ல விட மாட்டான். டைம் ஆகுது ஜங்கு, எல்லா நேரத்துக்கு தான் பண்ண முடியும். உன் பொண்டாட்டி எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பா?
நாளைக்கு வரப்போறாங்க தானே வீட்டுக்கு, அப்புறம் என்னவா அவளுக்கு? அப்படியே தான் ஊர் உலகத்தில் இல்லாத பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா வர பேவலாம பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இங்க காண்டாகுது, பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்க கார்ல வந்து உட்காடுறீங்க. ஜங்கு கூட அம்மாண்ணா, என்னம்மா எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்ப? இல்லத்த, அம்மா பார்த்தோன்னே அழுக வந்துடுச்சு. அழுக வந்துச்சுன்னா அப்படியே அவங்க வீட்டுல இரு, உன்னை யார் வர சொன்னா? மா என்ன பிரச்சனை அவனுக்கு, அதான் வந்துட்டால, கார் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிடுறான். அண்ட் தென் அவன் பாக்குறாங்களா, என்னடி ஏண்டி அழுகுறா? இல்ல அம்மா அப்பா அண்ணனை விட்டுட்டு வரல, அதான். சரி அழாத விடு, நான் அருகால. ஆ பாரு, நீ அழ விடாது, என் கூட வரப்ப நீ ஹாப்பியா இருக்கணும், சரி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்களை கம்ஃபர்ட் பண்றான். அண்ட் தென் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அவனோட வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஜங்கு கூட அண்ணி தான் ஆர்த்தி எடுத்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே உள்ளே இருக்கீங்க. அப்போ வந்திருக்க ரிலேஷன்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவ்வளோதானே, குடம்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல. என்ன இருக்கு, என் பையனோட பேர பசங்களாம் பார்க்க தேவையில்லையா? எப்படியாச்சும் எனக்கு ஒரு ஆம்பளை பேரை வரணும். ஏன் உன் பெரிய பையன்தான் பேத்தியை பெற்று கொடுத்துருக்கான்ல, என்னத்த பேத்தி, ஒரு ஆண் வாரிசு வேணாமா? இந்த காலத்துல இப்படிலாம் இருக்காங்களா? என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாரும் பெண் குழந்தை வேணும் தான் நினைப்பாங்க. என்ன வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு எங்க குடும்பத்துக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அதுதான் என் மூத்த மருமக பெத்து கொடுக்காம துப்பு இல்லாம போயிட்டா, அட்லீஸ்ட் இவனாச்சும் பெத்து கொடுப்பாளான்னு பாப்போம் அப்படின்னு உங்க அத்தை உங்க காது பட பேடுற மாதிரி பேசுறாங்க. ஜங்கு பாக்குறான், எங்க அம்மா சொல்றான், நீ கண்டுக்கவே கண்டுக்காத. நான் இல்ல, அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நான் ஒரு வாரிசு பெத்து கொடுக்குந்தானா? கொடுக்கலாண்டி பொண்டாட்டி, கொடுக்கலாம். அதுக்கு பொண்ணுதான் பிறக்கணும் பையன்தான் பிறக்கணும் இல்ல, கடவுளா எது கொடுக்குறாரோ அது நம்மளுக்கு சந்தோஷம்தான், சரியா? சரி அப்புறம் சரி, என் ரூமை பார்த்ததே இல்லைல்ல, அதான் அன்னைக்கு கூட்டு வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்ப ஜங்குக்கு அம்மா பாக்குறாங்க. பொண்டாட்டி நான் எப்போ உன்னை கூட்டு வந்தேன்? சாரி ஜங்கு. சரி சரி, இல்ல மறந்த வாக்குல சொல்லிட்டேன், ஒன்றும் இல்லை, அது நான் வேற என்னமோ யோசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சமாளிச்சிடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் சிரிக்கிறான். சரி வா உள்ள போலாம். டேய் எங்கடா போறா? எங்க போறேன்னா ரூமுக்கு போறான். மணி 5 தான் ஆகுது, பொறுமையா இரு. நாங்க பேசதான் போறோம், எதா வேணா இருக்கட்டும். 5 தான் ஆகுது, 7 மணிக்கு தான் அவங்க 2 பேரும் ரூமுக்கு விடுறோம், அது வரையும் அமைதியா இரு. போ, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேசு போ. பொண்டாட்டி முந்தானே பிடிச்சி சுத்துறான் அப்படின்னு அவங்க அம்மா வரை கலாச்சுட்டு போறாங்க. ஜங்குக்குனா கடுப்பாகுது. எதுக்குங்க இப்ப கோவப்படுறீங்க? விளையாடுக்கு தானே சொன்னாங்க. அவங்க விளையாட்டுலாம் சொல்ல, சீரியஸாக தான் சொன்னாங்க. அது கூட தெரியும் முட்டாளா இருக்கேன் நான். சரி சரி கோவப்படாதீங்க. எதுக்கு கோவம் வருது? ரொம்ப தான் கோவம் வருது. இப்படி பேசினாலும் கோவம்லாம் வராது, ரொமான்ஸ் தான் வரும். இங்கே பாருங்க, கம்முன்னு இருங்க, எல்லாரும் இருக்காங்க. சரி நைட்டு நல்லா இருக்குல்ல? நேற்று உங்கள்கிட்ட பேசினா ஞாபகம் இருக்கா பொண்டாட்டி? ஜங்கு உங்க அண்ணி கூப்பிடுறாங்க, நான் போகணும். எங்க போறா? அன்னைக்கு கூப்பிடுறாங்க ஜங்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உள்ள போயிடுறீங்க. ஸோ அவங்க பார்த்தா காஃபி போட்டுட்டு இருக்காங்க எல்லாருக்கும். சரிங்க, நீங்க அப்படியே வந்து நிக்கிறீங்க. பரவாயில்லவா, நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல அண்ணி, நானும் இருக்கேன். ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு மாமா வரவே இல்லை கல்யாணத்துக்கு? வேலை அதிகமா இருந்துச்சா? ஆமா வேலை அதிகமா இருந்துச்சு, அதனால்தான். சரி சரி, ஃபோன் பேசுவீங்களா? நான் வந்ததுலேருந்து பார்த்தேன், அவர் காலையிலேருந்து யாருக்குமே கால் பண்ணவே இல்லை. பண்ணுவார், நைட் டைம் பண்ணுவார், நைட்டு பேசுவோம், அவ்வளோதான். இப்போ ஒர்க்கில் இருப்பார், அதான். சரி. ஆமாம், இது என்ன கையில் காயம்? ஒன்றும் இல்லை, பால் சூடு வைக்கிறப்போ சுட்டுக்கிட்டேன், அதான், வேற எதுவும் இல்லை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் தென் இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நைட் இப்போ ஒரு 7 மணி ஆயிடுச்சு. ஜங்கு அவன் ரூமில் தான் இருக்கான், அப்படியே டைமை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ கடவுளே, மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் காணோம். என்ன பண்ணிருக்காங்க பசங்க? வெளியே போயிடலாமா? போனா அம்மா வரதா நம்மளாம் பேசும், என்னடா உன்னுடைய கூட பார்க்காம இருக்க முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும். ஆனால் என்ன பண்ணுறது, மெசேஜ் பண்ணுவோமா? சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணால் ரிப்ளைவே இல்லை. பார்த்தா ஜங்கு கால் பண்ணுறான், பார்த்தா கட் ஆகிட்டு இருக்கு. என்னவா கட் பண்ணி விட்றா, அவ்வளோ தூங்குறாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா ஜங்கு கூட அண்ணன் பொண்ணு தான் ஃபோனை வச்சுட்டு இருந்துருப்பா போல, உட்காந்து கேம் பார்த்துட்டு இருக்கா. ஓய் நீ என்ன பண்ணுறது சித்தி ஃபோனை வச்சுக்கிட்டு? சித்தி எங்க?
ஐயோ சித்தப்பா, சித்தி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சித்தி தான் என்கிட்ட ஃபோனை கொடுத்தாங்க. நான் அந்த பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்புறம் பார்த்துக்கோங்க, பாட்டி கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். ஐயோ இது வேற. சரி, நான் உள்ள போறேன். சித்தியை சீக்கிரம் வர சொல்லு. ஆ, சொல்றேன் போய் சொல்லு போ. ஐயோ இந்த சித்தப்பா வேற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. சித்தி சீக்கிரம் போங்க, சித்தப்பா உங்களை கூப்பிட்டுட்டே கிடக்குறாரு. உள்ள இருந்துக்கிட்டு வந்து என் ஃபோனை வர பிடிங்க வச்சுக்கிட்டாரு. இதோ நான் போறேன். ஐயோ அக்கா நான் கிளம்புறேன். இருமா இரு. இல்லைக்கா நான் போகிறேன், நல்லா தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதில் என்ன தேங்க்ஸ், நீ தங்கச்சி மாதிரி சரியா? ம் சரி. அத்தை அவங்க இனியாரும் வெளியே யாருன்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, நீ போ. இல்லை ஆசீர்வாதம் வாங்கணும்ல. சரி நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இப்போ வெளியே போகிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அத்தை என்ன? இல்லை வயன் ரூம்குள்ளே போகிறா, அதான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமாம், இப்போ நான் ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும் போ சொல்ல அவள. சரிதா. இப்போ அவங்களும் வராங்க. என்னாச்சு அத்தை வந்தாங்களா? இல்லை அது முக்கியமான சொந்தக்காரங்க, அதான் கொஞ்ச நேரம் ஆகுன்றாங்க. நீ போவியா? சரி நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே பால் சம்பத் எடுத்துக்கிட்டு இப்போ ஜங்கு கூட ரூமுக்கு தான் வரீங்க. ஸோ ரூமை தட்டினோடே போதும், ஜங்கு பிடிச்சி இழுத்துடுறான். உங்களை இழுத்து அப்படியே அந்த வாலில் பின் பண்ணிட்டு நீங்கள் அந்த பால் சம்பா வச்சுருப்பீங்களா அதை வாங்கி வச்சிடறான். உங்களை பார்க்குறான். ஏன்டி எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ண? நான் அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? வந்துட்டா அப்புறம் என்னவா? ஏண்டி எவ்வளோ நாள் தெரியுமா உன்னை பார்த்ததுலேருந்து உன்னை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏக்கத்தில் இருந்தேன் தெரியுமா? அதான் எனக்கு நடக்க போதில்ல. ஏய் நக்கல் தாண்டி, நக்கல் தான். இருக்காதப்ப என்ன ஜங்கு? என்னங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஜங்குக்குன்றா. பிடிக்கலையா? நல்லா தான் இருக்குடி. அதுவும் வயசுல என்ன ஜங்குன்னு சொல்கிறப்பா நல்லா தாண்டி இருக்கு பொண்டாட்டி. சரி என்ன பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓய் இதை நான் தானே சொல்லுவேன், ஏன் ஒரு செஞ்சுக்கு நான் சொல்லக்கூடாதா? அழகா இருக்கணா, ரொம்ப அழகா இருக்கணா. ஆமாம் அப்போ சரி. உனக்கு ஒன்று தெரியுமா, ஆஃபீஸ் இருக்க போனாலாம் என்னதான் பார்ப்பாளுங்க. அதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது சொல்லிடுங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஏன் நான் சொல்லணும்? அதான் நான் பொண்டாட்டி இருக்கல, அப்புறம் இதுக்கு அதெல்லாம் பார்க்குறாளுங்க. கரெக்டு தான். அதெல்லாம் பண்ணு, நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணும்? அதெல்லாம் பண்ணிடுனா அண்ணாவனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட் கலர் பிடிச்சி, அப்போ நான் அவனை சாப்பிடவா? பொண்டாட்டி சாப்பிடவான்னு கேட்டேன். சாப்பிட்றியா? அதுக்கு முன்னாடி நான் உன்னை சாப்பிட்றேன்டி அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தென் ஃபைனலாக அவன் கையெல்லாம் அங்கங்கே வைக்க ஆரம்பிக்கிறான். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்று அண்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கான். ஸோ நீங்களும் ஜங்குக்கோட ஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு பேண்ட் தான் போட்டிருப்பான், அப்படியே சிப்பாக அக்குறீங்க. அவன் அப்படியே ஒயிட் ஐஸில் உங்களை பார்க்குறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சு போச்சு எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே பெட்டில் தள்ளி விட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்து அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் ஹேண்டை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த அங்கங்கே நெக்கில் அவன் பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அப்படியே ஜங்குக்கா கடிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவன் உடம்பு எல்லாத்தையும் கிஸ் பண்ணிருக்கான். ஜங்குக்கா என்னடி கடிக்கிறீங்க? கடிக்கிறேனா? அத்தானே அப்படி இருக்கடி. வலிக்குதா? வலிக்குதா? இதுக்கு மேலே இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே போகிறான். ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க ஜங்கு ஒன்றும் இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை, நான் இருக்கவங்க கூட சரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல போய் அப்படியே கிஸ் பண்ணி சக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஃபைனலாக உங்களுக்குள்ளே அப்படியே அவன் மவுத்தை வச்சு அப்படியே டெஸ்ட் கிளிக் பண்ணிட்டுருக்கான். 2 பேரும் அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அந்த ரூமே அப்படியே எக்கோ அடிக்குது நீங்கள் 2 பேரும் மூவ் பண்ணுற சவுண்டு. ஸோ ஃபைனலாக ஜங்கு அப்படியே உங்களுக்கு அவன் ஃபிங்கர்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே நெளிகிறது அவனுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. ஸோ இப்போ அப்படியே இவளை பார்க்குறான். அடாடே இவளை இன்செட் பண்ண மாட்டேன் நான். எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதான் என்ன இன்செட் பண்ணவா?
பண்ணுங்க அப்படின்னு நீங்களும் சொல்லிடுறீங்க. அண்ட் தென் ஜங்குக் அப்படியே உங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் செம்மையாக மூன் பண்ணிட்டுருக்கீங்க. அவனுக்கு அதை கேட்க கேட்க ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு. உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அப்படியே உங்களுக்குள்ளே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மேக் அவுட் தான். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 3 ரவுண்டு போயிருக்கோம். இப்போ ஜங்குக் உங்க உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டு தென் டிஃப்ரெண்ட் பொசிஷன்லலாம் உங்களை ட்ரை பண்ணிருக்கான். நிற்க வச்சு பண்ணுறது, அப்புறம் படுத்துக்கிட்டு பண்ணுறது, அப்புறம் உங்கள் லேப்பில் உட்கார வச்சு பண்ணுறது, அந்த மாதிரி வெரைட்டி போஸ்டில் பண்ணிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு போதும் போதும் அளவுக்கு பண்ணிட்டான். கரெக்டாக மணி ஒரு 12 மணி இருக்கும். நீங்கள் 2 பேருமே ஒரு 5 ரவுண்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் ஜங்குக் மேலே தான் படுத்துட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. ஜங்குக் அப்படியே உங்கள் ஹேரை இது பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். என்னடி டயர்ட் ஆகிட்டியா? ஆமாம், ரொம்பவே. நீங்கள்? நானும் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஸ்டாமினாவே இழுக்க மாட்டேங்குதுடி. நல்லா சாப்பிடணும் போல். எதுக்கு? இதுக்காகவா? ஆமாம், சாப்பிட தேவையில்லையா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா? அப்போ எதுக்கு இப்போ பேசுகிறீங்க? சொல்லு. நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அதான் நீ மூன் பண்ணுறப்ப அவனை பார்க்கணுமே. ஜங்குக் 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 வேணாம் ப்ளீஸ், அதை பேசாதீங்க. அதை முடிஞ்சு போச்சுலாம். என்ன முடிஞ்சு போச்சு? இன்னும் இருக்கு. இப்போ கூட ஒன்று திருப்பி போட்டு கூட நான் பண்ணுவேன். சரி ஓகே, அப்படிலாம் பேச வேணாம். நமக்கு போதும், டயர்டாக இருக்குது. ஏன்டி? நைட்டு ஃபுல்லாக பண்ணலாமே. நைட்டு ஃபுல்லாக பண்ணுவீங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது தானே? என்ன ஃபங்க்ஷன்? அம்மா அண்ணெல்லாம் வராங்களா வீட்டுக்கு? எனக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதான் சொன்னேன். வரட்டும், இதில் என்ன இருக்குது? இதில் என்ன இருக்கா? நான் ஒழுங்காக நடக்க வேணாமா? அப்புறம் எல்லாரும் கேட்டு என்ன சிரிக்க மாட்டாங்க? ஓ, நீ அதுக்கு யோசிக்கிறியா? ஆமாம், நான் அதுக்கு தான் யோசிக்கிறேன் புருஷா. அப்புறம் இவ்வளோ அழகாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? நீ கூட தான் ரொம்ப அழகாக இருக்க. எவ்வளோ அழகாடி இருக்கா? அதுவா? சொல்லு, என்னை வர்ணி. இவ்வளோ நேரம் உன்னை எப்படிலாம் வர்ணிச்சான், அது இதுன்ட்டு இப்போ நீ என்னை வர்ணிடி. என்ன வர்ணிக்கணும்? என்ன வர்ணிக்கணுக்குமா? ஏய், என் கண்ணு இப்படி இருக்கு, என் உதட்டு இப்படி இருக்கு, அப்புறம் அதெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குலாம் சொல்ல மாட்டியா? அதெல்லாம் அப்படி இருக்கு இப்படின்னு சொல்ல மாட்டியா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? உன் கண்ணு பார்க்க எப்படி இருக்கு, ஐஸ் ஆப்பிள் மாதிரி இருக்கு, உதட்டு பார்க்க ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. அப்படி சொல்லணுமா? அப்படி சொல்லணுமாவா? முன்னாடி நான் உன்னை எவ்வளோ நேரம் வர்ணிச்சான். நீங்கள் எப்படி வர்ணிச்சுங்க உங்களுக்கு தெரியுமா? பேட் வேர்ட்ஸில். ஏய், அது அந்த மாதிரி டைம்லாம் அப்படி தாண்டி வரும். நான் அடி பண்ணுறது. இப்போ வேணா வர்ணிக்கவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். முன்னாடி பாருண்ணா. என்ன? லவ் யூ. அண்ணாடி சலிப்பா சொல்கிறா, சிரிச்சுட்டே சொல்கிறீ. வியூ சத்தமாக சொல்லு. எதுக்கு? உங்கள் அண்ணன் பொண்ணை எந்திரிக்கணுமா? ஆமாம்ல. சரி, லவ் யூ. நான் எவ்வளோ லவ் யூ பண்ணுறேன்? நிறையா பண்ணுறேன். எல்லார்த்தோடையும் என்ன தான் அதிகமாக லவ் பண்ணுறியா? அப்படி சொல்ல முடியாது. என் அம்மாவை என் அண்ணனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் இருக்கீங்க. ஓ அப்படியா? எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு அப்பா நீ மட்டும்தான். நீ தான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரையும். என்ன சொல்கிறீங்க? நான் நம்ப மாட்டேன். என் நம்பி தான் ஆகணும். நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அது எப்படி? உங்களுக்கு உங்கள் அம்மா பிடிக்காதா? உங்கள் அம்மா தானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ். என் அம்மா எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் உன் அளவு கிடையாது. ஏன்? எதுனால? அதெல்லாம் என்கிட்ட கேட்காத. அது அப்படி தான். எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் சரி கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்களா? நிறையா வரும். ஒரு டைம்னா வீட்டுக்கே வர மாட்டேன். அந்த அளவுக்குலாம் சண்டை போட்டிருங்க. ஏன்? உங்கள் அம்மா என்ன உங்களை திட்டுவாங்களா? அவங்க திட்டுறது மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஏன் அப்படி பண்ணுறீங்க? அவங்களுக்கு தான் பிடிக்கலல்ல. ஆனால் அவங்க என்னை தப்பு பண்ண சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது? என்ன தான் அம்மாவாக இருந்தாலும் சில விஷயத்தில் அம்மா தப்பு பண்ணுவாங்க. அது எனக்கே தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம். நீ யோசிச்சியா என் அண்ணன் ஏன் கல்யாணத்துக்கு வரலன்னு? அவருக்கு வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கல்யாணத்தில் எதுக்குடா நீ வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் வேணான்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்படியா? அப்படி தான். அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் எங்கே வரணும்னு நினச்சாலே எங்கள் அம்மா விட மாட்டாங்க.
ஏன்? ஏன்னா எங்கள் அண்ணியும் அண்ணனும் ஒன்றும் சேரக்கூடாது. அது அவங்களுடைய எண்ணம். எனக்கு நல்லாவே தெரியும். என் அண்ணி ஃபேமிலி எப்போவுமே எங்கள் அம்மா மதிக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? சுத்தமாக பிடிக்காது. ஒன்று சொல்லவா? அவங்க நல்லா ரிச் குடும்பம் தான். நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகி வந்த புதுசுலலாம் தாங்குனாங்க. அவங்க ஆஃப்டர் ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு கேர்ள் பேபி பிறந்துச்சு. அதுலேருந்து எங்கள் அண்ணியா ரொம்ப கீழ்த்தனமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணன் அங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கானே, அது பண்ண ஃபுல்லாக எங்கள் அண்ணியோடது தான். ஆனால் அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரில. அவங்க ஒரு கேர்ள் பேபி பெற்று கொடுக்கலையாம். அதனால தான் எங்கள் அண்ணியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த பாப்பா பார்த்தியா, எங்கள் பாட்டின்னா அதுக்கு உயிர். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த குழந்தையே பிடிக்காது. யார்கிட்ட சொன்னாலும் அது என் பேத்தி இல்லைன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்க எங்கள் அண்ணிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். அந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அப்போ கூட உங்கள் அம்மா ஏதோ சொன்னாங்க. பாப்பா அழுத்திக்கிட்டே போயிட்டா. எதுக்குங்க குழந்தைகிட்டலாம் இவங்க கோபத்தை காமிக்கிறாங்க? அதுதான் அவங்க கேரக்டர். எனக்கு சுத்தமாக பிடிக்காது தெரியுமா. இப்போ கூட நான் யோசிக்கிறேன், நான் 2 பேர் தண்ணி கொடுத்துட்டு போயிடலாமான்ட்டு. ஜங்கோக்கு என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் போகக்கூடாது. இல்லடி, நாளை பின்னா நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும். ஒருவேளை பெண் குழந்தையா பிறந்து போய் ஏன் பொண்ணெல்லாம் எங்கள் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் சொல்ல வரேன். அப்படிலாம் நினைக்காதீங்க. அத்தை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, மாறிடுவாங்க. பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் நினச்சி வரி பண்ணாதீங்க, சரியா? சரி, நான் அதெல்லாம் நினைக்கல. ஆனால் ஒன்று, என் அம்மா எது சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. எங்கள் அம்மா எல்லாம் திட்டினாங்களா என்கிட்ட சொல்லு. அப்படியே மூடியே வச்சுக்காத, சரியா? இல்லை, அவங்க எதுக்கு என்ன திட்ட போகிறாங்க? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. உனக்கு தெரியாது எங்கள் அம்மாவை பற்றி, எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பேசிக்கிறேன், சரியா? அதே மாதிரி உன்னை யாருன்னா அசிங்கப்படுத்தினாங்கன்னா யார் என்னெல்லாம் பார்க்காத, பேசி விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன? ஆமாண்டி பொண்டாட்டி, இங்கே பாரு, நீ என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இந்த இடத்துல நான் தான் உனக்கு துணையாக இருக்கணும், சரியா? யாருக்கும் பயப்படாத. நீ எந்த தப்பு பண்ண போகிறதில்ல. தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன், சரியா? என்னங்க, சத்தியமாக சொல்கிறேன், உங்களை மாதிரி புருஷன் தாங்க எல்லா பொண்ணுக்கும் கிடைக்கணும். எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கீங்க எனக்கு. ஏன் உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிச்சது? தெரில, ஏன் பிடிச்சதெல்லாம் தெரில. ஆனால் உன்னை அதிகமாக பிடிக்கும்டி, அது மட்டும் தெரியும். நல்லா பார்த்துக்கணும்டி. அந்த எண்ணம் தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது, சரியா? ஆமாங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். மறந்துட்டேன். எப்படி உங்கள் அம்மா கார் கேட்டாங்க, அப்புறம் அண்ணனும் லோன் அரேஞ்ச் பண்ணா, கிடைக்க 2 months ஆகும்னா, திடீர்னு பார்த்தா காசு வந்துடுச்சுன்னா, எனக்கு இன்ன வரை புரியவே இல்லைங்க. உங்களுக்கு தெரியுமா, அன்றைக்கி அண்ணன் உங்ககிட்ட பேசுறதுக்கப்புறம் தான் அவன் அப்படி சொன்னான். நீங்கள் எதுனா பண்ணீங்களா? நானும் எதுவுமே பண்ணலையே. போய் சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அண்ணனுக்கு காசு கொடுத்தீங்களா? நான் கொடுக்கலையா? நடிக்காதீங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் அண்ணனுக்கு காசு கொடுத்தீங்க தானா? ஆமாம், கொடுத்தேன். ஏன் கொடுத்தீங்க? அது உங்களோட காசு தானே? உங்களோட காசு இல்லை, நம்மளோட காசு, சரியா? இந்த பிரித்து பேசுகிற நிப்பாட்டு. உங்களோட தானே, என்னோட தானெலாம் இல்லை, நம்மளோடது, சரியா? சரி, ஓகே. நான் காசு நம்மளோட தானே? சரி, ஆனால் கார் யார் வாங்கி கொடுக்க போகிறான்? உங்களுக்கு. யாருக்கு? சரி, நமக்கு வாங்கி கொடுக்குறான். அப்போ நான் தானே காசு கொடுக்கணும். உங்கள் அண்ணன் எது காசு கொடுக்கணும்? அண்ணா, அது வரதட்சணை தானே? அதுதான் எனக்கு பிடிக்கல. அந்த வரதட்சணை, அந்த பேரை சொல்கிறவே எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் காசு கொடுத்தேன் உங்கள் அண்ணனுக்கு. பாரு, அது நம்ம காரு, நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் அண்ணன் எதுக்கு வாங்கி கொடுக்கணும்? ஏற்கனவே உங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீ புலம்புறப்ப நான் எவ்வளோ பாவப்பட்டேன் தெரியுமா? ஏற்கனவே அந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது, இல்லை நம்ம வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அண்ணன் வந்துச்சு. அதனால தான் கொடுத்தேன். ஆனால் அது உங்கள் பிஸ்னஸாக இருந்தால் என்ன பண்ணாட்டி? இன்னும் கொஞ்சம் உழைச்சேன்னா அதுக்குள்ளேயே நான் சேர்த்துருவேன் ஒரு 3 வருஷத்தில் அதே காசை. ஆனால் 3 வருஷம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணோம்ல. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். சரி, நான் வேணா என்ன கேட்க தரவா? ஹேய், அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி. இல்லை, ஏன் வேணான்றீங்க? ஏன் நகைன்னு பார்க்குறீங்களா? ஏய் பொண்டாட்டி, நான் அதுவும் சொல்ல வரல. அது உங்கள் அம்மாவும் அண்ணனும் உனக்கு கஷ்டப்பட்டு போட்டு விட்டது. அதை நீ வச்சுக்கோ. உனக்கு எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண அதை வச்சு இது பண்ண. நானா பிஸ்னஸா? ஏங்க நீங்கள் வேற. ஏண்டி, உனக்கு இந்த ஆண்டர்பிரினர் ஆனால் என்னெல்லாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு உங்களே நல்லா பார்த்துக்கணும். அப்புறம்
பாப்பா பிறந்தா பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் இருக்கணும். அவ்வளோதான். ஏன் பொண்டாட்டி உனக்கு ட்ரீம்லாம் வச்சுக்கோடி, அதை அச்சீவ் பண்ணுறி. உனக்கு எதெல்லாம் ஆனா ஆசைதான் சொல்லு, நான் அது பண்ணுறேன். இல்லை இல்லை, அப்பெல்லாம் கிடையாது. ஏய், அப்பெல்லாம் இருக்கும். சொல்லு, உனக்கு என்ன ஆகணும்? ஆ, அதெல்லாம் இல்லைங்க. சொல்லுடி பொண்டாட்டி, உனக்கு என்ன ஆகணும் சொல்லு, நான் பண்ணுறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை, சொல்லுடி. ஏன் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டியா? உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, சொல்லு. அது நேரம் வர்றப்ப சொல்கிறேன். ஏன் இப்போ மேடம் சொல்ல முடியாதா? இப்போ வேணாம். ஏன்? இப்போ எனக்கு சொல்ல தோணலை, எனக்கு ரொமான்ஸ் தான் பண்ண தோணுது. அட்டியே நீ கேடிதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோங்களா அகெயின் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே அகெயின் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அண்ட் தென் அன்னைக்கான நைட் ரொம்ப அழகாகவே முடிஞ்சிருக்கோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்கள் தான் வேக்க பார்க்குறீங்க. ஒரு 5 மணி இருக்கும், எந்திரிச்சிருப்பீங்க. போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே தலையெல்லாம் இது பண்ணி உதறிக்கிட்டே வரீங்க. ஜங்குக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் பெட்கிட்ட போயிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஐயோ, என் புருஷன் அவ்வளோ அழகாக இருக்காரு. என்னங்க என்னங்க, ஐயோ மா தூங்க விடுமா காலங்காத்தாலே. என்னங்க? யாரு? நான் தான் உங்கள் பொண்டாட்டி. ஓய், என்னாடி காலங்காத்தாலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறா? நல்லா வாசனையாக இருக்கே, கிட்டவா. ஐயோயோ, விடுங்க விடுங்க விடுங்க. ஏன் என்ன விடுங்க விடுங்க, ஒரு கிஸ் கூட, மார்னிங் கிஸ். அதெல்லாம் கிடையாது, விடுங்க விடுங்க ஜங்கு, போய் குளிங்க. மணி அண்ணா 5 தானடி ஆகுது, அதுக்குள்ளே என்னடி குளிக்க சொல்கிறா? சரி நீங்கள் தூங்குங்க, எனக்கு வேலை இருக்குது. உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கும் சொல்லுங்கள் செய்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் சேர்த்து அவ்வளோ படு. என்ன ஜங்கு சொல்லுங்க ஜங்கு. வானாடி பொண்டாட்டி, பாரு நைட்டெல்லாம் உன்னை அப்படி பண்ண நான். உங்களுக்கு டயர்டே ஆகாதடி பொண்டாட்டி. அதெல்லாம் ஒன்றும் ஆகல. சொல்லுங்க, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா, இல்லை என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? எனக்கு அதுவும் வேணாம். சொல்லுங்க ஜங்கு. ஐயோ, எனக்கு ஒன்றை தாண்டி பிடிக்கும், ஒன்றை கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட்டா? இங்கே பாருங்க, நான் போய் உங்களுக்காக இட்லி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அப்போ பாஸ்தா பண்ணவா? ஏதோ பண்ணுப்போம், எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருப்பான். அண்ட் தென் எங்கள் அப்படியே வரீங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணி இருக்காங்கல்ல, ஜங்கு கூட அண்ணி, அவங்க கிச்சனில் இருப்பாங்க. நீங்கள் எப்போ எழுந்திரிச்சிங்க? நான் எப்போவுமே 4 மணிக்கே எழுந்திரிச்சிருவேன். காஃபி வேணுமா? காஃபி போட்டுட்டு குடிக்கிறியா? இல்லை இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும்க்கா. ஏண்டா ஜங்கு கொடு. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா அத்தைக்கு? அவங்க இப்போ எழுந்திரிக்க மாட்டாங்க, 6 மணிக்கு தான் எழுந்திரிப்பாங்க. சரி, நீ அவங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? இந்த வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் இப்போ ஜங்கு காஃபி எடுத்துகிட்டு போகிறீங்க. அவன் எதாச்சும் உட்காந்துருக்கான் பெட்டில். இந்தாங்க காஃபி. காஃபி மட்டும்தானா? மார்னிங் கிஸ்லாம் இல்லையா? ஜங்கு அக்கா கூப்பிட்ருக்காங்க, நான் போகணும். எதுக்கு? ஹெல்ப் பண்ணதான், தனியாக இருக்காங்களா அதான். சரி சரி, கிஸ்ஸை கொடுத்துட்டு போ. சொன்ன கேட்க மாட்டிங்களா? ஒழுங்கா காஃபி குடிச்சிட்டு போய் குளிங்க, சரிங்களா? அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. அம்மாவும் அண்ணனும் காலைல 8 மணிக்கே வந்துடுறேன்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருப்பான். அண்ட் தென் இப்போ நீங்களும் அவங்களும் சமைக்க போகிறீங்க. ஸோ அவங்க சொல்ல நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஓரளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டீங்க, நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களும் எல்லா விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அப்போ கையில் இன்னொரு சூடு இருக்குது. ஆமாம், இது என்ன இன்னொரு சூடு? நான் ஒன்று தான் பார்த்தேன். இது மறுபடியும் அதே தான். இல்லை, இது யாரோ வச்ச மாதிரியே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அத்தை எந்திரிச்சிருப்பாங்க, நான் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன் என்ன, சரியா? அதே மாதிரி ஜியா எந்திரிச்சானா அவளுக்கு இந்த பால் மட்டும் கொடுத்துரு, சரியா? சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இப்போ தான் ஜங்கு கூட அம்மா அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வராங்க. சொன்னீங்கன்னா அத்தை குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். ஆமாம், எங்கே என் பையன் ஜங்கு என்ன தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லை அவர் வாக்கிங் போயிருக்கானா? இந்த பழக்கெல்லாம் எப்போ அவனுக்கு வந்துச்சு? இல்லை, நான் தான் போக சொன்னேன். அப்படியாம்மா, ரொம்ப நல்லது. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் போயிடுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறமா எல்லாரும் இப்போ வந்திருப்பாங்க. ஸோ எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் வாக்கிங் முடிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு பொரட்டிவா உள்ள போகலாம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? அவள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு இருக்காளா? அப்புறம் என்ன பிடிச்சி எடுத்துட்டு போறா? எடுத்து வைக்கிறாளா? ஏய் வாடி உள்ள போகலாம். என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து விடுவா. அதான் எடுத்து வச்சிருக்கனே. பரவாயில்லவா? அத்தை போ போ, அதான் கூப்பிட்றான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுறாங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் உள்ள வரீங்க. இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? எல்லாரும் இருக்காங்களா? ஏய் நான் அவனுக்கிட்ட பேசணும்னு நினச்சான், அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தான். ஏன் அண்ணா இருக்கு எனக்கு உரிமை இல்லையா அண்ணா? எங்கள் அம்மா கையில் எடுத்து சாப்பிட மாட்டாங்களா? ஜங்குக்கு அப்படிலாம் பேசாதீங்க. அவங்க உங்கள் அம்மா தானா? அம்மாவா இருந்தாலும் பாரு, ஏன்னா தான் நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்களாம். சரியா? அதை மைண்டில் வச்சுக்கோ. நான் ஒன்றும் எனக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்தான், அவங்களுக்காக கிடையாது. சரி சரி, என்ன வேணும் சொல்லுங்க. அதான் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்கல, அப்புறம் எது கூட்டுவீங்க? சும்மாதான். குளிக்க வைவா. இங்கே பாருங்க, நான் குளிச்சுட்டேன். என்ன குளிக்க வைடி? நீங்கள் என்ன குழந்தையா? ஏண்டி ஐட்டன்லாம் சொன்னான், நீங்கள் தான் என் ஃபர்ஸ்ட் பேபி, நான் உங்களை குழந்த மாதிரி பார்த்துப்பேன் அப்படி இப்படின்லாம் கதெல்லாம் அடிச்சு விட்டா அப்போல்லாம் போயா பொண்டாட்டி? அத்தை ஜங்கு சொல்லு, பொய் தானே தெரியும்டி. ஒன்றுங்க பேச்சியா நம்ப கூடாது. ஐயோ ஜங்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன உங்களை குளிக்க வைக்கணுமா? ஆமாம் குளிக்க வைக்கணும். சரி உள்ள போங்க, வரேன். வருவியா? வரேன் போங்க, டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அண்ணன் ஜங்குக்கும் உள்ளே போய் உட்காந்துருப்பான். ஸோ அவன் எப்படின்னா எல்லாத்தையும் அவுத்துட்டான், அப்படியே நேக்கடாக உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் தென் இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. ஸோ எதனா ட்ரெஸ் போட்டிருப்பான்னு நினச்சிட்டு தான் அப்படியே திரும்பி பார்த்துருப்பீங்க. ஜங்கு என்ன நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன்டி என்னடியாச்சு? இப்போ எதுக்கு ஜங்குக்குன்னு கத்துற? எதனா ட்ரெஸ் எடுத்து போடுங்க. எப்படி இருந்தா எப்படி வந்து உங்களுக்கு இது பண்ணுறது? ஏய் உனக்கு தாண்டி ஈஸியாக இருக்கும், அதனால தான் அப்படி உட்காந்துருக்கேன். ஏன் நைட்டெல்லாம் நான் பார்க்கவே இல்லையா? ஏண்டி இது மாதிரி தாண்டி படுத்தே கிடந்த. ஜங்கு ப்ளீஸ் டவல்னாச்சும் கட்டுங்க. வேணாம். ஏன்டி ஏன் வேணான்றா? வேணாமே. ஏன் வேணா பொண்டாட்டி? சொல்லு. இப்போதைக்கு கிட்ட வரீங்க, எங்கே பாருங்க, அப்புறம் நான் வெளியே போயிடுவான். அப்புறம் நீங்கள் தான் குளிக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொன்னதை கேளுங்க, இல்லை நான் குளிக்க வைக்க மாட்டேன். சரி இரு, டவல் கட்டிக்கிறான் அப்படின்னு அவனும் டவல் கட்டிக்கிறான். அந்த இதுக்கப்புறம் தான் நீங்கள் திரும்புறீங்க. எதுக்கு அப்படிலாம் பண்ணிருக்கீங்க? எதுக்குண்ணா மேட்ரு பண்ணதான். ஜங்கு இங்கே பாருங்க, பகலன்னா என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நைட்டு மட்டும்தான். ஏன் பகலில் மேடம் என் கூட இருக்க மாட்டிங்களா? முடியாது. பகல்லன்னா எனக்கு வேலை இருக்கும்ல. என்ன வேலை இருக்கும்? வீட்டில் இருக்கோம்ல, அதெல்லாம் நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல. நானே சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணி நீ என்ன பார்த்துக்க தான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன், இந்த வீட்டை பார்த்துக்க ஒன்றும் வேலைக்காரியாக கூப்பிட்டு வரல. இங்கே பாருங்க ஜங்கு, என்னதான் இருந்தாலும் நம்ம வீடு தானே, நான் வேலை பார்த்து தானே ஆகணும். அவனை அதை சொல்லி வாயடிச்சிருடி. சரி விடு, அது அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல என்ன குளிக்க வை பொண்டாட்டி. வர அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே அவன் மேலே ஷவர் பண்ணிருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே தலையெல்லாம் இது பண்ணிருக்கான். சும்மா இருங்க, இப்போதுக்கு தலையெல்லாம் இது பண்ணுறீங்க? தண்ணி மேலே தெரிக்குது பாருங்க. தெரிக்கட்டும், நான் குளிச்சுட்டான் மறுபடியும் குளி என் கூட. உனக்கு என்ன தைரியம்? பாரு, இனிமே நீ என் கூட தான் குளிக்கிற, தலையெல்லாம் குளிக்கக்கூடாது சரியா? அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? அப்புறம் பார்த்துக்கோ, மேலே தண்ணி தெளிச்சுட்டே இருப்பான். சரி 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 சரி, உங்கள் கூடயே குளிக்கிறான், உங்கள் கூடயே குளிக்கிறேங்க. சரி ஷாம்பு போடு. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைக்கு அப்படியே ஷாம்பு போட்டுட்ருக்கீங்க. ஸோ அவனா அவங்க அப்படியே அவங்க இப்போ கிள்றான். ஐயோ இப்போ எதுக்கு அதை பண்ணுறீங்க? நீ ஷாம்பு போடுறீ பொண்ணாட்டி, நான் அதை ரசிக்கிறேன். வலிக்குதா? சரி கடிக்கவா? ஐயோ ஜங்குக்கு, நான் சீக்கிரம் உங்களை குளிக்க வச்சுட்டு வெளியே போகிறேன், இல்லைன்னா நீங்கள் எதனா ஒன்று பண்ணிடுவீங்க தெரியுதுலாம். அப்போ சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் சும்மாலாம் இல்லை, உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஷாம்பு போடுறப்ப அவங்க இடுப்பை கிள்றது, அண்ட் தென் அவங்க முதுவை இது பண்ணுறது, அந்த மாதிரி நோண்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஃபைனலாக இப்போ நீங்கள் அவன் உடம்புக்கெல்லாம் சோப்பு போட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் போட்டிங்க. ஸோ ஜங்கு பார்க்குறான், பொண்டாட்டி எல்லா இடத்துக்கும் சோப்பு போட்டியா? போட்டுட்டேன். அப்புறம் இங்கே யார் போடுவா? இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர், நீங்கள் தான் போடணும். இங்கே பாரு, நீ தான் போட்டு விடணும். என்ன? அதெல்லாம் தப்பு, நீங்கள் தான் போட்டுக்கணும். சரிங்களா?
எல்லா பொண்டாட்டி நாளைக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா குளிப்போம்னு வச்சுக்கோங்க, உனக்கு நான் போட்டு விடுவேன், எனக்கு நீ போட்டு விடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ என்ன, நீ குளிச்சிட்ட, அதனால தான் உனக்கு போட யோசிக்கிற. வேணா சொல்லி இப்போனா நான் போட்டு விடுவா உனக்கு. ஜங்கு 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 அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. போட்டு விடுறேன். போடு. ஐயோ என்னடி என்ன எனக்கு புரியல. ஏண்டி அது மேலே தாண்டி நைட்டு நீ படுத்துட்டே இருந்தான், அப்புறம் அதை வச்சு தாண்டி உனக்கு எல்லாம் பண்ண நான். அப்புறம் என்னடி சரி நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கே போடுறீங்க. ஜங்குக்கு இங்கே அப்படியே ஒரு மாதிரியாவது அவனுக்கு, அவன் அப்படியே உங்க கையை டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி பொண்டாட்டி. அதுக்கு தான் சொன்ன நான் பண்ண மாட்டேன்னு. இல்லை நீ பண்ணு, நீ பண்ணுடி, நீ பண்ணிட்டேரு அப்படின்னு அவன் இது பண்ணிட்டே இருக்கான். இந்த சைட் பார்த்தான். ஜங்கு கூட அண்ணினா, வயன் வயன் கதவை தர, உங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, கதவை தர வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கை விடுங்க. என்னடி என்னாச்சு? அம்மா ஒன்று வந்துட்டாங்களா? சரி நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, எல்லா சோப்பை போட்டுட்டல, தண்ணி மட்டும் இது பண்ணிட்டு வாங்க. சரிங்க, வெளியே ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க. எங்கடி போகிறா? எனக்கு வந்துருங்க. சரிங்களாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிக்கிறான். அந்த இப்போ நீங்கள் அப்படியே வந்து சிரிக்கிறீங்க. இருந்தாலும் இவருக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுப்பா வெளியே வரீங்க. பார்த்தா உங்கள் அண்ணன் அப்புறம் உங்கள் அம்மாலாம் வந்திருப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ்லாம் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு, அண்ணா அம்மா எப்போ வந்தீங்க? இப்போ தான் வந்தோம். மாப்பிள்ளை எங்க? அவர் உள்ளே குளிச்சிட்ருக்காரு. சரி. சம்மந்திமா எப்படி இருக்கீங்க? இருக்கா. என்ன இவ்வளோதானா? இல்லை இன்னும் இருக்கு, எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. சரி. அப்புறம் கார் எப்போ வரும்? என்ன ஒரு மாதத்துல வந்துடும் த. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் கூட. ஜங்குக்கு ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கும்ல. அது இல்லாமல் உன் தங்கச்சி ஹனிமூன்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு கார் தானே வேணும். சரிங்க, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் சொல்லியிருப்பான். அந்த இந்த பக்கம் உங்கள் அம்மாண்ணா, சரி வயன் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்போ உங்கள் அத்தானா, என்னமோ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 மாதம் ஆன மாதிரி கேட்குறீங்க. நேற்று தானே இங்கே வந்தா, அதுக்குள்ளே விசாரிக்கிறீங்க. இல்லை சும்மா தான் கேட்டேன் சம்மந்தி. அதெல்லாம் நல்லா தான் இருக்கா, அதான் புருஷன் சப்போர்ட்டோட. ஆனால் யாருக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கக்கூடாதுப்பா. என்ன சப்போர்ட் பண்ணுறான், பொண்டாட்டியா சொன்னால் அந்த அளவுக்கோ வருது அப்படின்னு அவங்க அம்மா புலம்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அம்மா நீ எதையும் யோசிக்காத. அம்மா நீ சாப்பிட்டியா? வா சாப்பிடு வா. அண்ணா நீங்களும் சாப்பிட வாங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல, சாப்பிடுங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறப்பா. அப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணன் வந்து உட்காடுறாங்க. அந்த அவங்க அண்ணினா, வயன் இல்லை நான் இன்னும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வாப்போ, இட்லி இருக்குது பாரு சூடா. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்க போடுறீங்க. அவங்களும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இட்லியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். அந்தானே மச்சான் எப்போ வந்தீங்க? இப்போ தான் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க? அவங்க அங்கே ஹாலில் இருக்காங்க. சரி. எதுக்கு மச்சான் இவ்வளோலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு? எங்கள் வீட்டில் இல்லையா அந்த டிவி, இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம்? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், கொடுக்க வேண்டிய கடமை தானே. எதுக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறப்பா. ஜங்கு கூட அம்மானா, ஏண்டா அவங்க கொடுத்ததே இந்த 4 பொருள் தான், இதுவும் வேணான்ற, அப்புறம் அவன் பொண்டாட்டி ஒன்றும் இல்லாத வீட்டில் வந்தவனு எல்லாரும் பேசவா? எது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா? யார் என்ன பேசினா எனக்கு என்ன? ஏன் எனக்கு வாங்குற அளவுக்கு வக்கு இல்லையா? நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மச்சான், அதெல்லாம் தேவையில்லை. நகை போட்டதோடு நிப்பாட்டிக்கோங்க, இதெல்லாம் வேணாம், எடுத்துகிட்டு போங்க. இல்லை மாப்பிள்ள இருக்கட்டும், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ல, உங்களுக்கு வேலை கிடச்சி வெளிநாடுலாம் போகிறப்ப அப்போ வயனை கூட்டிகிட்டு போகிற நிலமை வரும்ல. அப்போ ஜங்கு கூட அம்மாண்ணா, ஆமாம் இவ்வளோ வெளிநாட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நல்ல ஆசை தான் உங்களுக்கு. ஓ தண்ணி கொடுத்துனதுக்கா? ஐயோ அப்படி சொல்ல வரலம்மா. நல்ல பின்ன அவங்க 2 பேரும் ஃபாரின் போய் அங்கே வாழ்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அந்த திங்ஸ்லாம் வாங்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். தண்ணி கொடுத்தேன்னா நான் சொல்லலை. அந்த பயம் இருக்கட்டும், அதெல்லாம் நினைக்காதீங்க. என் பையனே இங்கேருந்து பிரிச்சுட்டு போவான்ட்டு. ஐயோ நான் அப்படி சொல்ல வரலாம்மா, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறா? அவங்க ஜஸ்ட் ஜென்ரலாக தான் சொன்னாங்க. ஏன் எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சா நான் அவளை பொண்ணை கூப்பிட்டு போக மாட்டேனா? எங்கேயா விட்டு போவானா? ஆமாம் இங்கே தான் விட்டு போனோம். உங்கள் அண்ணன் விட்டு போகல, எதுக்கு? என் பொண்ணை விட்டுட்டு போய் நான் அங்கே என்ன பண்ணுறது? நான் சம்பாரி உன் பொண்டாட்டியே கூட்டிகிட்டு திரும்பி எல்லா நாட்டுக்கும். ஆமாம் கூட்டிகிட்டு போவேன். ஏம்மா உங்கள் புருஷன் உங்களை கூப்பிட்டு போகலையா? டேய் தேவையில்லாமல் அப்பா வெளுக்காதா.
இப்போ எதுக்கு அவரை இழுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வருது. சரி நீங்கண்ணா ஜங்குக் அமைதியா இருங்க, வாங்க அவங்க வந்து சாப்பிடுங்க. அப்புறம் என்னடி ஓரா பேசிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? ஆ எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க? வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பிளேட்ல இட்லி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். இப்போ அவங்க 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்கண்ணா இப்போ எதுக்கு கிளம்புறீங்க? மத்தியானம் சாப்பிட்டு போகலாம்ல. ஆ எதுக்குமா கிளம்புறா? இல்லை வயன், வீட்டில் போட்டபடி போட்டதாவே கிடக்குது. சொந்தக்காரங்களாம் இன்னும் பாதி பேர் வீட்டில் தான் இருக்காங்க. கிளம்பணும்ல. ஆ சரியா, அம்மா இன்னும் 1 வாரம் கழிச்சு வரேன் சரியா? அண்ணனுக்கும் வேலை இருக்குல்ல. சரி வாயன் கிளம்புறோம். அண்ணா போயிட்டு வரேன் வாயன் சரியா? ஆ பத்திரமா இரு. மாப்பிள்ள கிளம்புறோம். சரி மச்சான். கிளம்புறோம். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அன்னைக்கிட்டையும் சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ அவங்க அம்மா கிட்ட தான், ஜங்கு கூட அம்மாட்ட தான், சம்மதிமா கிளம்புறோம். கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு. அண்ட் தென் இப்போ அவங்க 2 பேருமே கிளம்பி போகிறப்ப நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கழுகையாக வருது. ஜங்கு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, போய் எதுக்கு அழுவுறா? இல்லைங்க, சரியாக கூட சாப்பிடவே இல்லை. காலையில் மத்தியானாச்சும் ஒழுங்காக சாப்பிடுவாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் நம்ம விருந்தே வைக்கலாம் சரியா? ஃபீல் பண்ணாதடி பொண்டாட்டி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் அப்படி தான் அன்னைக்கு அண்ணட்டே போயிருக்கோம். ஸோ நைட் டைம் ஆகுது. அண்ட் இப்போ நைட் ஆகுது. ஸோ ஜங்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் கபோர்டில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவனை அட்டன் பண்ணுறான். சொல்லுங்க மிஸ்டர் ஜங்கு, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நீங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான வேலையில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபாரின்க்கா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், கொரியாவில் ஒரு கம்பெனி நம்ம கம்பெனியோட கொலாப் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி ப்ரெசன்டேஷன் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்காக ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 வீக்ஸில் எங்கள் ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பிஸ்னஸ் அந்த கம்பெனி மட்டும் நம்ம கூட கொலாப் பண்ணாங்கன்னா அண்ட் தென் அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதோட ஹெட்டாக அவங்கள தான் போட போகிறோம். ஏன்னா என்னவா? ஆமாம் ஜங்கு, உங்களே தான் போட போகிறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே ஜங்கு, கேரி ஆன். அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப அதை எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்துட்டு எதனா கரெக்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணுறான். சார் ஜங்குக்கு நான் செம்ம ஹாப்பியாகிட்டேன் போல. நீங்கள் துணியை மடிச்சு வச்சுட்டு இருப்பீங்களா, அவன் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே துணியெல்லாம் கழிச்சு விடுறான். ஐயோ என்னங்க பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு நீங்கள் துணியை கழிச்சிங்க? ஒண்டாட்டி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம 2 பேரும் ஃபாரின் போகிறோம். ஏன்னா ஃபாரினா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 2 பேரும் ஃபாரின் போகிறோம். என்னன்னா எனக்கு கொரியாவில் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? கொரியாக்கா? ஆமாண்டி, எங்கள் கம்பெனி ஒரு கம்பெனியோட கொலாப் பண்ண போகுது. அந்த கம்பெனி கொரியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த கம்பெனியில் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்படி இந்த கம்பெனி மட்டும் எங்கள் கம்பெனியோட கொலாப் ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு புது கம்பெனி ஆரம்பித்து அதோட ஹெட்டாக என்ன போட போகிறாங்களாம். ஜங்கு உண்மையாவா? உண்மைதாண்டி பொண்டாட்டி, நீ வந்த நேரம் தான் எனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அப்படியா? அப்படிதான் என் லைஃபே மாறிடுச்சு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? உண்மையாக சொல்கிறீங்களா? ஆமாண்டி, உண்மையாக தான் சொல்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? என் ட்ரீமடி, இப்போ நான் ஒரு கம்பெனி ஹெட்டாக ஆக போகிறேன். அப்போ என்னோட ஐடியாஸ்லாம் எவ்வளோ சொல்லலாம். சொல்லு. ஆமாம் ஆமாம், ரொம்ப சந்தோஷம்தான். கண்டிப்பாக அந்த கம்பெனி உங்கள் கம்பெனியோட கொலாப் பண்ணுவாங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமாண்டி. ஓகே ஓகே, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானும் தாண்டி, எல்லாம் ஒன்றால் தான். அதுலேருந்து என் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக நடந்துகிட்டே இருக்குடி. என்னோட பாசிட்டிவே நீ தாண்டி. போதும் போதும், இப்போ எதுக்கு இவ்வளோ ஐஸ் வைக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கல, இன்னும் ஹாப்பியாக ஆகணும். எதனா ஸ்வீட் பண்ணவா? அதெல்லாம் வேணாம். அப்புறம் என்ன பண்ணோம்? ஒன்றை தான் எனக்கு இன்னைக்கு நைட்டு. அதை நீங்கள் கேட்கவே வேணாம், எப்படியும் உனக்கு தானே நான். அப்படியா? அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே எப்படி சொல்கிறேன்னா லெகின் அந்த டாப் மாதிரி போட்டிருப்பீங்க. ஸோ அந்த டாப்பை அப்படியே அவுக்குறீங்க. ஜங்கு புரிஞ்சு போச்சு. ஓய் ஓய் இரு, என்ன லைட் ஆஃப் பண்ணிக்கிறான்? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் லைட் ஆஃப் பண்ணிடுறான். அண்ட் தென் அவங்கள அப்படியே பெட்டில் தள்ளி அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ நீங்கள் 2 பேருமே நைட்டு அப்படியே ஒன்றா இருக்கிறீங்க. அண்ட் தென்
அப்படி தான் அன்றைக்கான நைட் போயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஜங்குக் ஆஃபீஸ் கிளம்புறான். ஏன்னா அவங்களோட சார் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் மார்னிங்கே அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் அந்த அண்ணியும் அவன் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். அயான், என் டை எங்கே வச்சடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இதோ வரேன். அண்ணி இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் வந்துடுறேன். சரி வா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த இப்போ நீங்கள் உள்ளே வரீங்க. என்ன ஜங்குக், என்ன பண்ணாட்டி எங்கள் ஒரு கிரே கலர் டை இருந்துச்சு பார்த்தியா? இங்கே தான் இருக்குது, இந்தாங்க. வேற என்ன வேணும்? வேறையா? இன்னொன்று மறந்துட்டேனே. ஆமாட்டி இங்கே ஒரு ஃபைல் வச்சுருந்தேனே பார்த்தியா? ஃபைலா? அந்த ப்ளூ கலர் ஐடி கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேனே. இந்த இருக்கு, இந்தாங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? சரி. அப்புறம் என்ன? கிஸ் வேணும். இங்கே பாருங்க, டைம் ஆகுது. விடுடி, ரொம்ப பண்ணுறா. காலைல ஏமாத்துட்டா குளிக்க வைக்க மாட்டேன்னு. டைம் ஆகும்ல, அதனால தான். சரி பரவாயில்ல, இப்போ கிஸ்ஸை கொடு. இப்போலாம் டைம் ஆகாது, ஆனாலும் பரவாயில்ல, வேலை போனாலும் பரவாயில்ல. அடப்பாவே, கிஸ்ஸுக்காக வேலை கூட போட்டோமா உனக்கு? போட்டோண்டி, போட்டோம். கிஸ் அந்த அளவுக்கு ஒத்து. சரி இந்தாங்க. ஐயா, இது என்ன கிஸ்ஸு? சீக்ஸ்ல? நம்ம என்ன லவ்வர்ஸா? நம்ம பொண்டாட்டி புருஷன்டி, அதுக்கு ஏற்ற மாதிரி கிஸ் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணோம்? லிப்ல கொடு, நல்லா கடிச்சு இழு. இங்க பாருங்க, அதெல்லாம் வேணாம். அது கொடுக்க ஆரம்பிச்சா நீங்க விட மாட்டீங்க. அதெல்லாம் நான் விட்டுருவேன், நீ கொடு. ப்ராமிஸா? ப்ராமிஸா அப்படின்னு அவனு சொல்றான். அண்ட் தென் அதுக்கப்புறமா நீங்க அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்றீங்க. ஸோ அவனை உங்களை விடவே இல்லை, போட்டு ஓதும் டைம் ஆகுது, வாங்க வெளியே. சரி வரா, லைட்டா போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அவனை கூட்டிட்டு வந்துடுறீங்க. அண்ட் தென் இப்போ 2 பேருமே வெளியே வரீங்க. ஆமாண்ணா, என்னடா காலங்கத்தாலே ஆஃபீஸ் கிளம்புறா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸில் என்னை ஃபாரின் அனுப்ப போகிறாங்க. ஏன்னா சொல்லவே இல்லை? அம்மா கிட்ட சொல்லணும்னு கூட தோணலையா? இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லான் இருந்தான், அதான் இப்போ சொல்லிட்டல்ல. சரி பத்திரம் போயிட்டு வா. சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்குறியாம்மா நீனு? அதான் சாப்பிட்டு தானே போற, சாப்பிடாமலே போற? எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய மருமகிட்ட சொல்கிறாங்க. அவங்களே இப்போ அவங்களுக்கு ஃபுட் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு வந்து உட்காடுறான். அந்த குட்டி பொண்ணை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க அத்தானா முறைக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணா. அவள் பாவமாக இருக்கா. ஜியா, நீ அப்புறமா அம்மாவோட சாப்பிட்லாம், நீங்கள் போங்க. மம்மி எனக்கு பசிக்குது. அப்புறமா சாப்பிட்லாம், மம்மியும் நீனும் சேர்ந்து சாப்பிட்லாம் ரூமில், சரியா? சரி ஓகே. அக்கா எதுக்கு வேணான்றீங்க? ஜியா சாப்பிட்டோம். இல்லை வாயன், அவள் அப்புறமா சாப்பிட்டோம். அவள் இப்போ சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் அவள் தூங்கிடுவா சீக்கிரமாகவே, அதனால தான். ஜியா அப்புறம் சாப்பிட்டோம். இல்லைக்கா, குழந்தை உட்காந்துட்டா, சாப்பிடாமலாம் எழுப்ப வேணாம். வாயன் சொல்கிறது கரெக்ட் தான் அண்ணி. வாயன் நீ உட்கார வச்சியாவா, நான் பக்கத்தில் இருக்கான், நீ ஃபுட் எடுத்து வை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு காண்டாகுது. நான் அப்புறமா சாப்பிட்றேன். அத்தை சாப்பிடுங்க, நான் தான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டேன்ல, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படியே எந்திரிச்சு வெளியே போய்ட்றாங்க. பேத்தி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது கூட பிடிக்கல, இவங்கெல்லாம் என்ன பாட்டியோ அப்படின்னு ஜங்குக்கு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆனால் அவங்க அன்னைக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவனா, அண்ணி நீங்கள் எதுக்கு அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறீங்க? உட்காருங்க, அண்ணின்னு உட்காரு சாப்பிடு. இல்லைங்க, உட்காருண்ணா சாப்பிடு. ஏன்னா நீங்கள் 2 பேரும் இந்த வேலைக்காரியா? நீங்கள் வேலைக்காரி மாதிரி அப்புறமா தான் சாப்பிடணுமா என்ன? டைம் எதனா இருக்கா? உட்காந்து சாப்பிடுங்க. வேலையே செய்யாதவங்களே கரெக்டாக சாப்பிட்றப்ப எல்லா வேலையும் செய்கிறவங்க நீங்கள் கரெக்டாக தான் சாப்பிட்டாகணும், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்கிறான். ஸோ நீங்கள் 2 பேருமே அப்படியே உட்காருறீங்க. அந்தேன்னு பார்த்தா அவன் தான் ஃபுட் எடுத்து உங்கள் 2 பேருக்கு சர்வ் பண்ணுறான். தம்பி என்ன பண்ணுறீங்க? பரவாயில்ல சாப்பிடுங்க. வாயன் இன்னும் 2 இட்லி வைக்கவா? இல்லை போதும், நீங்கள் சாப்பிடுங்க உட்காந்து. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனே இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி தான் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. அண்ட் தென் அவனே இப்போ ஆஃபீஸ் கிளம்புறான். ஸோ நீங்கள் அவனை அப்படியே வழியை அனுப்புகிறீங்க. இப்போ வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் தென் இப்போ மத்தியானம் அவன் கால் பண்ணுறான். ஸோ பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? இதோ ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஓரடி கிளம்பி வந்துடுவா. என்ன நீங்கள் இப்போ தான் போனீங்க, போய் 3 hours கூட ஆகலை, அதுக்குள்ளே கிளம்பி வரணுமா? வரணுமே, ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீ. சரி ஹனிமூன் போகலாமா? ஹனிமூனா? ஆமாம், என்ன சொல்கிறா?
சாட்டர்டே சண்டே கிளம்பலாமா? ஆ, போய் தான் ஆகணுமா? போய் தான் ஆகணுமாவா? யா மேடம் வேணாமா? ஆம், சரி ஓகே. அண்ணா எப்படி போகிறது? எப்படி போகிறதுண்ணா? ஃப்ளைட்டில் தான். இல்லை இல்லை, ஃபாரின்லாம் வேணாம், இங்கே போகலாம். இங்கேயா? இல்லை நல்லா இருக்காதுரி. இல்லை இல்லை, இங்கே போகலாம், எதுனா ஹில் ஸ்டேஷன் போகலாம். என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே, நான் கார் புக் பண்ணுறேன். இல்லை இல்லை, நீங்கள் கார்லாம் ஒன்றும் புக் பண்ண வேணாம். கார் வந்துருச்சு, அண்ணா சொன்னான். 1 month ஆகுன்னு சொன்னாங்க அவங்க அண்ணா. இல்லை இல்லை, சீக்கிரமாக டெலிவரி பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாடல் சீக்கிரம் கிடச்சிருச்சு, அதனால தான். அப்படியா? சரி ஓகே, அப்போ நம்ம காரில் போகலான்ற. ஆமாம், நம்ம காரில் போகலாம். நாளைக்கு அண்ணா வந்துடுவானா காரை எடுத்துகிட்டு. அவன் சொல்ல சொன்னான், நானும் மறந்துட்டேன். சரிங்களா? சரி சரி, அப்போ சரி, ஈவினிங் ஷாப்பிங் போகலாமா? ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்க வேணாமா? சரி ஓகே. எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் 4 o'clock வந்துடுவேன். சரி ஓகே, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க. அந்த அவனும் ஃபோனை வச்சுருப்பான். ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ ஈவினிங் டைம், நீங்கள் அழகாக ரெடியாக இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு கூட அம்மானா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பானா உட்காந்து ஃபோனில் பொம்மை படம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவளை பார்த்துட்டு, ஏய் எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கா? போ உள்ளே போய் உட்காருப்போ. ஏன் பாட்டி, நான் இங்கே உட்காந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், நீங்கள் இதுக்கு என் மேலே சும்மா கோவப்பட்டுட்டே இருக்கீங்க. வாயை பாரு இதுக்கு. ஏய் உள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ அவங்கண்ணா, ஜியா பாட்டி எதிர்த்து பேசக்கூடாது, உள்ளப்போ. பா என்னம்மா உனக்கு பிரச்சனை? பாட்டி எதுக்கு என்ன சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க? எனக்கு இந்த பாட்டியை பிடிக்கவே இல்லை. எனக்கு உங்கள் அம்மாவை தான் பிடிக்கும். இவங்க சரியான மோசமான பாட்டி, பேய் பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறா. திமுறை போகிறது குட்டி சாத்தானுக்கு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்க. அப்போ நீங்கண்ணா, அத்தை அத்தை என்ன பண்ணுறீங்க? விடுங்க, சின்ன பொண்ணு தானா. ஏய் இப்போ எதுக்கு நீ வரா? ஏன் பேத்தி என்ன அடிக்கிறான், உனக்கு என்ன? அத்தா இருந்தாலும் சின்ன பொண்ணத்தை விடுங்க, பாவம். ஆமாத்த, அவள் தெரியாமல் பேசிட்டா, இனிமே அப்படி பேச மாட்டா. என்ன அப்படி பேசிட்டா? ஒரு பிள்ளைய வளர்க்க தெரியுதா உனக்கு? என் பசங்களாம் எப்படி நான் வளர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கண்ணா, அத்தை விடுங்கத்த, பாவத்தை சின்ன பொண்ணத்தா, அடிக்காதீங்கத்தா, அழுவா. என்ன அழுவா? அப்புறம் 4 பேர் பெரியவங்க இருக்கப்ப இப்படி தான் பேசுவா. இதெல்லாம் தப்பு, இப்போ அடிச்சு சூடு வைக்கணும், இரு சூடு வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வராங்க. அப்போ நீங்கண்ணா அவங்க கையை பிடிச்சிட்டு, அத்தை என்ன பண்ணுறீங்க? சின்ன குழந்தை, எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? ஹே கையை விடுறி. அத்தை கையடனா, எவ்வளோ தைரியம் தான் ஏன் கையை நீ பிடிப்பா? இல்லை எனக்கு புரியல, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? அத்தை நான் உங்கள் கையை பிடிக்கிற ரீசன் அந்த குழந்தைக்கு சூடு வைக்கக்கூடாதுன்னு தான். மற்றபடி என்ன என்ன ரொம்ப நல்லா நினைப்பா. இங்கே பாரு, ஓ லெவலுக்கு இருந்துக்கோ. இவ உன்னோட அதிகமாக நகை போட்டு அதிகமாக வரதட்சணை எடுத்துகிட்டு வந்தவ. அவளே நான் பேசின பேசுக்கு எது பேச மாட்டான். நீ ஆஃப்டர் ஆல் 20 போட்டிருப்பாங்களா ஒரு கார், அவ்வளோதான். அதுவும் திங்ஸ் எவ்வளோ? என் வீட்டில் பாதி கூட பத்தலை அந்த திங்ஸு, அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்தா. நீ என்ன எதிர்த்து பேசலாமா? இல்லைத்த, நீங்கள் பண்ணது, நான் பண்ணது தப்பாக இருந்தாலும் நீ கேட்கக்கூடாதுரி. அது கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதி உனக்கு இல்லை, சரியா? இப்போ கூட இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அந்த கார் கொடுக்குற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். மற்றபடி இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டியிருப்பேன். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவனை மருமகளாக பிடிக்கவே இல்லை. ஏதோ நான் பெற்று வச்சிருக்க லூஸ் ஒன்று லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் விட்டேன். இல்லைனா நான் வேற ஒரு பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். அதுவும் நான் எதிர்பார்த்ததோட அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்பா உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் எதுவுமே பேசலாம், அப்படியே அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. இந்த பக்கம் அவங்கண்ணா, இங்கே பாரு, இனிமேல் அது பேசிச்சு அது வாயில சூடு வச்சிருவேன். இல்லைத்த, அவள் இனிமேல் அந்த மாதிரி பேச மாட்டா, இனிமேல் பேச மாட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. இதே சைடுனா ஜங்கு காலிங் பால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ யாருமே திறக்க வரவே இல்லை. அவங்க ஒரு ரூம்குள்ளே குழந்தைய வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அம்மா தான் போய் திறக்குறாங்க. ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்க? ஆமாம், அடித்தோடனே திறக்க மாட்டிங்களா? என்ன பண்ணிருந்தீங்க? ஆமாம், அவன் எங்கண்ணா என்கிட்ட கேட்குறா? மடியில் வச்சுட்ருப்பாங்க, உள்ளதான் இருப்பான். வந்தவனே பொண்டாட்டி எங்கனே வருவான், அலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அயன் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் போய் பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அங்கேயும் இல்லை. அண்ட் தென் பால்கனியில் பார்க்குறான், அங்கேயும் இல்லை. ரூமில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறக்கிறான். பார்த்தா நீங்கள் உள்ளே தான் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி அழுத மாதிரி.
ஓய் என்னடி ஆச்சு? அழுத மாதிரி இருக்கா? என்ன அம்மா மிஸ் பண்ணுறியா? ஆ ஆமாம் ஜங்குக். அம்மாவை மிஸ் பண்ணுறியா இல்லை வீட்டில் என்ன சொன்னாங்களா? இல்லை இல்லை, அம்மாவை என்ன மிஸ் பண்ணுறேன், அதான் அழுக வந்துச்சு, வேற எதுவும் இல்லை. சத்தியமாவா? ஆமாம் சத்தியமாக தான், நான் பொய்லாம் சொல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. ஒய் நடிகாத, உண்மையை சொல்லு, அம்மாவை தான் மிஸ் பண்ணுறியா இல்லை எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களா? இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ பார்த்தா அந்த குட்டி பாப்பா, ஆஹா சித்தப்பா சித்தி போய் சொல்கிறாங்க, பாட்டி தேவையில்லாமல் சித்தியை திட்டி விட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா, அதுவும் இல்லாமல் எனக்கு சூடு வைக்க வந்தாங்களா, சித்தி அப்படிலாம் வைக்காதீங்க, குட்டி பாப்பா அவ தெரியாமல் பேசிட்டான்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் சித்தியை பாட்டி என்னென்னமோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜங்குக்கோட அண்ணினா, சும்மா இருஜியா ஜங்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் ஏதோ வளரிட்டு இருக்கா. அண்ணே உண்மையா சொல்லுங்க, ஜியா சொன்னலாம் உண்மையா? ஜங்குக்கு நான் தான் சொல்கிறேன்ல, அவள் சும்மா உங்கள் அம்மா திட்டாங்களா, அவள் போய் சொல்கிறா, ஒன்றும் இல்லை. குழந்த உடனே இவ்வளோ விவரமெல்லாம் சொல்லாத நீ, ஏதோ நடந்திருக்கு அதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சொன்னோடனே ஜங்குக்கு செம்ம காண்டாவுது. அவன் போயிட்டு அவங்க அம்மாட்ட, மா நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, எதுக்கு அவன் முன்னாடி திட்டினா, இப்போ என்னடா திட்டினாலும் அவன் பொண்ணாடி நட்டமாயிட்டாளா, ஏன்னா எனக்கு புரியல, என்னமோ ஊர் உலகத்தில் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஏன் மாமியார் மருமக சண்டை தெரியாதா உனக்கு? உன் வேலையை பார்த்துட்டு இரு. எப்பாருமா மாமியார் மருமக சண்டை, அந்த சண்டைலாம் எனக்கு தெரியாது. ஏன் பொண்டாட்டியா எதுக்கு நீ திட்டின, உனக்கு என்ன உரிமை இருக்கா அவளை திட்ட? என்ன உரிமை இருக்கா? அவன் மருமக, நான் திட்ட தான் செய்வேன். மருமகனா அதுக்காக என்ன வேணா பேசுவியா? இங்கே பாரு, எனக்கு பிடிச்சிருக்கா, நான் அவளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவங்க வீட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் ஏற்றுக்கிட்டேன். நீ ஏற்றுக்கிறது உன்னோட விருப்பம். தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை மட்டன் தட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவளை தனியாக கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஓ அப்படியா, கிளம்பு, எனக்கு என்ன வந்துச்சு, பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியாமா? இப்பயே பண்ணுவேன். ஏன் ட்ரெஸ் எடு. ஜோக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ அவங்க அம்மானா, நல்லா நடி, என் பையனே எதிர்த்து பேச வச்சுட்டல, இப்போ தனி கொடுத்தனமா, அதான் உங்கள் அண்ணா அன்றைக்கி பிளான் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தானா? இல்லை அத்தா, அத்தா அப்படிலாம் கிடையாது அத்தா. ஜங்குக்கு ஏன் ஜங்குக்கு எப்படி என்ன பண்ணுறீங்க? அமைதியாக இருங்க அத்தா. இங்கே பாருங்க, நான் எதுவும் சொல்லலை. ஜங்கு எதுவும் பேசிக்காதீங்க ப்ளீஸ், வேணாம். நீ கம்முன்னு இரு. என்ன எங்கள் அம்மா அதெல்லாம் பேசினா அமைதியாக இருக்கணுமா? வான் கம்முன்னு இருண்ணே. ஜங்கு வேணாம் ஜங்கு ப்ளீஸ், சண்டை வேணாம் ஜங்கு ப்ளீஸ் வேணாம். என்னடா உன் பொண்டாட்டி சொல்லி ஆடுறியா வந்து? இங்கே பாரு, உன் அண்ணனு தான் இருக்கான், அவன் பொண்டாட்டி என்னென்னமோ திட்டுறான் வைக்கிறான், அதெல்லாம் அவன் கேட்குறானா? அவன் கேட்காம வாயை மட்டும் இருக்கானா? நானும் அப்படி இருக்கணும்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்க, அவள் என்ன நம்பியே வந்திருக்கா, அவளை யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாது. அவள் ஏன் பொண்டாட்டி சரிங்களா, உங்கள் வீட்டு வேலைக்காரி கிடையாது. அவள் என்னமோ இது எடுத்துகிட்டு வரல அது எடுத்துகிட்டு வரல என்னென்னமோ குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை புரியல, டவுரி வாங்குறதே கேவலமான விஷயம், அதை சொல்லி வர காமிக்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஜங்கு பார்த்து பேசு, நான் உன் அம்மானா அம்மா மாதிரி இருங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட இதை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலம்மா. உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த பணமலை வெறி இருக்கா? ஆமாண்டா வெறி இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறா? நான் அப்படி தான் பேசுவேன், அவள் போட்டதை போட்டு வரல, அதனால நான் பேச தான் செய்வேன், அதெல்லாம் அவள் கேட்டுட்டு இந்த வீட்டை இருந்து தான் ஆக்கணும். அப்படி இருக்க பிடிக்கலையா? 2 பேரும் கிளம்புங்க. கிளம்புறோமே 2 பேரும் கிளம்புங்க, எனக்கு அது பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கண்ணா அத்தை, அதை அவர் எதாவது பேசிகிட்டு இருக்காரு அத்தை, தயவு செஞ்சோம் குமிச்சிக்காதீங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. நீ முதல்ல நிப்பாட்டு, என்ன நடிப்பு நடிக்கிறா? என் பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி ஏற்றி விட்டுட்டு இப்போ வந்து இது பண்ணிருக்கியா? அத்தை நான் எதுவுமே சொல்லவே இல்லை அத்தை, என்னங்க ப்ளீஸுங்க, பிரச்சனைலாம் வேணாங்க ப்ளீஸ். இங்கே பாருங்க ஜங்குக்கு நீங்கள் வாங்க அத்தை, மன்னிச்சிருங்க அத்தை, அவர் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த பக்கம் ஜங்குக்குண்ணா, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குறா? எனக்கு புரியல, நீ எதுக்கு கேட்குறா? நீ தப்பு பண்ணியா? இங்கே பாரு, அனாவசியமாக நீ மன்னிப்புலாம் கேட்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது, என் அம்மா பண்ணது தான் தப்பு. இங்கே பாருங்கம்மா, இனிமேல் பொண்டாட்டிட்டு இப்படி பேசுகிறவளை வச்சுக்காதீங்க. நான் இப்படி தாண்டா பேசுவேன், இப்படி தான் பேசுவேன், இருந்தா இரு, அப்படி இல்லையா உன் பொண்டாட்டி மாமியார் வீட்டுக்கான இப்படி, அப்படி இல்லைன்னா நீ போயிடு சரியா? இப்படி பேசணும் அப்படி பேசணும் நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, நான் தான் உனக்கு அம்மா, நீ எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா அங்கேருந்து பேசிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு வருது வெறி. அவன் அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு பேக் எடுத்து திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க? கிளம்புவேன், நம்ம எங்கன்னா போயிடலாம். என்ன ஜங்குக்கு பண்ணுறீங்க, லூஸா நீங்கள்? அப்புறம் என்னடி, நான் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நான் மூட்டை உட்காந்துட்டே இருக்கணுமா? இங்கே பாரு,
அப்படிலாம் நீ ஒன்றும் மானக்கெட்டுலாம் அந்த வீட்டில் இருக்குன்னு அவசியமே கிடையாது. கிளம்பு. உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு வாயன். அது யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத. அது யாருக்காகவும் எதுக்காகவும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. கிளம்பு, நம்ம போகலாம். ஜங்கு, இங்க பாருங்க, சின்ன பிரச்சனைக்காக வீட்டை விட்டு போகணுன்றீங்க. வீட்டை விட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? ஏற்கனவே உங்க அண்ணன் ஃபாரின்ல இருக்காங்க, நீங்க தான் இப்போ அவங்க கூட இருக்கீங்க. நீங்களும் போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா எங்கள் அம்மா நான் போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? சத்தியமாக நான் நினச்சிலாம் வருத்தலாம் பட மாட்டாங்க. நீ தான் அப்படி நினைக்கணும். ஜங்கு, ஏன் இப்படி பேசுறீங்க? இங்க பாருங்க, சண்டைலாம் வேணாம் ஜங்கு. எல்லாம் ஹாப்பியா இருக்கணும் ஒரே ஃபேமிலியா. எனக்கு இந்த மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சு போறதெல்லாம் பிடிக்காது ஜங்கு. நானே அண்ணா என் அம்மா 3 பேருமே தனியாவே இருந்துட்டோம். இப்போ நான் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் வேணாம், சண்டைலாம் போடாதீங்க ஜங்கு எனக்காக. இங்கே பாருங்க, அம்மா தானே, பெரியவங்க பேசுறதுல நம்ம ஒன்றும் இதாகிட மாட்டோம். ஐயன், பெரியவங்க பேசுறது நான் குத்தம் சொல்லலாம். ஆனால் நீ அதெல்லாம் தப்பு பண்ணிட்டு ஒன்று பேசியிருந்தா கூட சரி, ஓகே, அம்மா நல்லது சொல்கிறாங்கன்னு. நீ நல்லதானே வாயின் பண்ண போனா? அந்த குழந்தைய அடிக்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் தேவையில்லாமல் ஒன்று பேசினாங்களே, அது தப்பு தானே வாயன்? பரவாயில்ல ஜங்கு, பேசுறதுனால நான் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. இங்கே பாரு, அப்படி ஒன்றும் நீ உனக்கு இழுத்தறத்திக்கிட்டு இங்கே இருக்குன்னு அவசியமே கிடையாது. நான் சொல்கிறேன்ல, கிளம்பு. ஜங்கு, என் மேலே சத்தியம், நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. பொண்டாட்டி, இங்கே பாருங்க, வேணாம் ப்ளீஸ். சரி, நான் கிளம்புறேன். எங்கே போகிறீங்க? ஷாப்பிங்க்கு. வரையா வரலையா? போகணுமா? இப்போ போய் தான் ஆகணும். எனக்கு எங்கிட்ட ஒரு மாதிரியா இருக்குது. நீ கூட வா, நான் வெளியே போகலாம். போயிட்டு லேட்டாக வரலாம். சரி, அத்தைக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல, வா. ஜாங்கோ, சொல்ல வேணா நல்லா. இப்போ சொன்னால் கூட எங்கள் அம்மா கண்டுக்க மாட்டாங்க. நீ கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோக்கு உங்களை அப்படியே கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நீங்களும் ஜாங்கோக்கும் எப்படி பைக்கில் வந்துட்டு இருக்கீங்க, ஸோ அக் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவனும், என்னடி அமைதியாக வரா, எதனா பேசு. என்ன பேசணும்? எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிறா? ஜாலியாக இரு, வெளியே வந்துட்டோம்லாம். ஜாலியாக தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே வண்டியிலேருந்து இறங்குறான். நீங்கள் பார்க்குறீங்க, என்ன எங்கே நிப்பாட்டிட்டீங்க? இங்கே எந்த கடையும் இல்லையே. அவங்ககிட்ட பேசணும், அதனால தான் நிப்பாட்டினேன். என்ன பேசணும்? இப்போ எதுக்கு நீ சுகமாக இருக்க? எதுக்கு தேவையில்லாமல் அத்தைக்கிட்ட சண்டை போடுறீங்க? நானும் வேணும்னு சண்டை போட்ட மாதிரி பேசுகிறா. அவனை திட்டினாங்க, நான் சண்டை போட்டான். திட்டினாங்கன்னா விடுங்க, இப்போ என்ன ஆக போகுது? சண்டை போட்டால் பாவம் அவங்க கஷ்டப்படுவாங்களா? நீ அவங்கள பற்றி யோசிக்கிறேன், ஆனால் அவன் ஒரு பசங்க கூட உன்னை பற்றி யோசிக்க மாட்டேன்றாங்க. எதுக்கடி உன்னை பற்றி யோசிக்காதவங்களை பற்றி நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா? எனக்கு புரியல. நல்லவளா இரு, அதுக்கு நீ இவ்வளோ நல்லவளா இருக்காத. ஜாங்கோ, நான் அப்படி சொல்ல வரல. என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க அம்மா, எனக்கும் அம்மா மாதிரி தானே. என் அம்மா என்னை திட்டினா நான் அமைதியாக இருக்க மாட்டேனா? அம்மா அவனை திட்டுவாங்க, அதுக்காக அவனை காயப்படுத்துகிற மாதிரி உன் மனசு வலிக்கிற மாதிரி திட்டுவாங்களா? சொல்லு. திட்ட மாட்டாங்க தான். பட் பரவாயில்ல ஜாங்கோ, எதுவும் ஆயிடாது. எனக்கு பிடிக்காது வாயன், எனக்கு பிடிக்காது. யாரா உன்னை திட்டினாலும் உன்னை அசிங்கப்படுத்தினாலும் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடி. நீ ஏன் பொண்டாட்டிடி, நீ என்னோட பாதிடி. உன்னை திட்டினா உன்னை அசிங்கப்படுத்தினா அது என்ன பண்ணுன மாதிரிடி? அது ஒன்று புரியுதா இல்லையா மண்டையில்? இப்போ என்ன யாரா அசிங்கப்படுத்தினாங்கன்னா நீ அமைதியாக இருப்பியா? திட்டிட்டு போட்டோம் அப்படின்னு விடுவியாடி? சொல்லு, என்ன பண்ணுவா? நான் சண்டை போடுவேன், நான் எப்படி அமைதியாக இருப்பேன்? நீங்கள் புருஷன். உனக்கு மட்டும் கோவம் வரலாம், எனக்கு வரக்கூடாதா? ஆனால் ஜாங்கோ, இங்கே பாருடி, எதா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்குது. உன்னை திட்டுறதுக்கு எதனா ஒரு நல்ல காரணம் இருந்தால் கூட அம்மா நல்லது சொல்கிறாங்க, நான் விட்டுருவேன். ஆனால் உன்னை தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வாயன். இங்கே பாரு, உன்னை என்னைக்காகவும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீயும் என்னைக்கு யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம இந்த மாதிரி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கோ சரியா? புருஷன் பொண்டாட்டினா என்ன? பொண்டாட்டியா யார் முன்னாடி தலை குனிய விடாமல் அவளை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறவன் தான் புருஷன். எந்த இடத்துலையும் அவளை விட்டு கொடுக்க கூடாது. எப்பவுமே அவ தான் அவனுக்கு எல்லாமாவே இருக்கணும். பொண்டாட்டி கூட சும்மா இல்லடி, அவள் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு ஒரு புருஷன்கிட்ட வரா தெரியுமா? அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தான் ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு அவள் இன்னொரு குடும்பத்துக்கு வரா. அந்த குடும்பத்தில் அவளுக்கு யாருமே தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது அவன் புருஷன் மட்டும்தான். அவனே அவளுக்கு சப்போர்ட்டா இல்லப்ப அந்த பொண்ணு என்னடி பண்ணுவா? கேப்பாரு, உனக்கு அந்த நிலைமைக்கு நான் விட மாட்டேன். இந்த உலகத்துல உன்னை யார் வேணாலும் எதிர்த்தாலும் நான் உன்னை எதுக்க மாட்டேன். அதே மாதிரி உன்னை என்னைக்கும் வெறுக்கவும் மாட்டேன், உன்கிட்ட சண்டையும் போட மாட்டேன். சண்டை வரும் நமக்குள்ள, எப்படி தெரியுமா?
எங்கள் அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறப்போ உனக்கு நான் சண்டை போடுவேன். மற்றபடி வேற எந்த சண்டையும் நமக்குள்ளே வராது. அடித்து சொல்வேன். ஏன்னா நீ ரொம்ப நல்லபடி. என்னால் உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் முடியாது. அதே மாதிரி யாரையும் உன்னை திட்ட விடவும் மாட்டேன். புரிஞ்சுதா? இங்கே பாரு, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்படிலாம் பேச சொல்லி யார்கிட்ட கற்றுக்குறீங்க? யார்கிட்ட கற்றுக்குறீங்களா? ஏண்டி மனசுலேருந்து பேசிகிட்டு இருக்க, யார்கிட்ட கற்றுக்குறீங்கன்னு கேட்குறா. இல்லை, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த மாதிரி அப்பா இடத்துல தான் பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்பில் என் புருஷன் என்கிட்ட பேசுகிறாரு. இருக்காங்க. இந்த மாதிரி பசங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. நம்பி கல்யாணம் பண்ணலாம். பண்ணலாம் அப்படி நீங்களும் சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. அண்ட் தென் சரி, இப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் உம்முன்னு வச்சிருப்பியா? இல்லை வச்சுக்க மாட்டேன் அப்படி நீங்களும் சொல்கிறீங்க. அண்ட் தென் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ ஷாப்பிங் பண்ண வந்திருப்பீங்க. ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அவனா எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறதுனா, இந்த நைட்டி செக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அந்த இதுக்கு போகிறான். அந்த செக்ஷன் போயிட்டு ஸோ ஒரு மாதிரி ட்ரெஸ் கேட்குறான். அவங்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லை, நான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக வந்தேன். இது லேடிஸ் செக்ஷன், இங்கே நீங்கள் வரக்கூடாது. நான் விடாதா? அதெல்லாம் நான் வருவேனே. சார், இங்கே கேட்ட ட்ரெஸ் இதுதான். நல்லா இருக்குமா? சார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அந்த போஸ்டர் இருக்கும்ல, அதை பார்த்துருப்பீங்க. என்னது இது? நல்லா இல்லையா? இந்த ட்ரெஸ் தான் நைட்டு போட போகிறேன். ஜங்குக்கு அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஏன்டி, நல்லா தானே இருக்கு. எனக்கு நைட்டு இதை போட்டு எனக்கு காமெடி. ஐயோ ஜங்குக்கு வேணாம், நான் வாங்க போகிறேன். சரி, அதெல்லாம் வாங்கிட்டு அங்கே பில் கவுண்டர் இருப்போம், அதை வாங்கிட்டு வரேன். ஐயோ என்ன பண்ணுறீங்க? ஓடி பொண்டாட்டி, எனக்கு ஆசையாக இருக்குல்ல, உனக்கு போட்டு பார்க்கணுன்னு, அதனால தான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே பில் கவுண்டர் வரான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரியா இருக்குது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸையும் வைக்கிறப்ப அந்த ட்ரெஸ்ஸையும் வைக்கிறான். அப்போ அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க உங்களை. ஸோ நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜங்குக்குன்னு சிரிச்சுக்கிட்டு, எவ்வளோ ஆச்சு பில்லு? சார் 6000 ஆச்சு சார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பே பண்ணிட்டு இப்போ அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். நீங்கள் வெளியே நிற்கிறீங்க. ஏன்டி வெளியே வந்தா? குளிர் தான் அண்ணா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எதுக்கு அதை வாங்கினீங்க? எதுக்கு வாங்கினேன்னா உனக்கு போட்டு பார்க்குதான். அதெல்லாமா போட்டு பார்ப்பீங்க? ஏன்டி போட்டு பார்க்குறது என்ன தப்பு? நல்லா தானே இருக்கும் உனக்கு. நீங்கள் பாருங்க, நீங்கள் ரொம்பவே ரொமான்டிக்காக இருக்கீங்க. இருக்கிறான்ல உங்ககிட்ட தானே, வேற யார்ட்டும் இல்லைல்ல. சரி போடணுமா? எனக்கு போட்டு தான் ஆகணும். போடணுமா? இல்லை போடுற. சரியா? எதனா சாப்பிட்றியா? என்ன? எங்க வா, எங்க ஒரு கடை இருக்கு, சூப்பரா பாவ் பஜ்ஜி இருக்கும், சாப்பிடலாம் வா. பாவ் பஜ்ஜியா? ஆமாடி பொண்டாட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடலாமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் ஜங்குக்கும் பாவ் பஜ்ஜி சாப்பிட்றதுக்காக போறீங்க. அவனை கூட்டிட்டு போறான். ஸோ 2 பேருமே இப்போ பாவ் பஜ்ஜி சாப்பிட்றீங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பார்க்குறீங்க. ஜங்கு, எனக்கு செம்ம மழையா இருக்கும் போல, எப்படி வீட்டுக்கு போறது? போலாமே. ஏன் போக முடியாதா அண்ணா? மலையில போலாண்டி. ஐயோ சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதான் நீ பாத்துக்கிற, நீ இருக்கல, அப்புறம் என்ன எனக்கு பயம். ஐயோ ஜங்கு, மழை நின்னதுக்கு அப்புறம் போலாம். இல்ல மழை பெய்யுது, அப்படியே போவோம். நீ சாப்பிடு. ஜங்கு, சாப்பிட்றே பொண்டாட்டி, சூடா இருக்கு. அலைக்கும் பாவ் பஜ்ஜிக்கும் செம்மையா இருக்கும், சாப்பிடு. நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த தாத்தா ரொம்ப நாளாக செல் பண்ணிருக்காரு. எப்போவுமே இங்கே வந்து அதை சாப்பிடாம நான் போக மாட்டேன். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சாப்பிட்றீங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஊதி ஊதி எடுத்து கொடுக்குறான். நீங்கள் சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை எப்படி சாப்பிடணும்? இந்த லெமன் லைட்டாக புளிஞ்சு விட்டுக்கோ, அப்புறம் இந்த ஆனியன் வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும், சாப்பிடு. நல்லா இருக்கு. எப்படி டேஸ்ட் ஓகேவா? சூப்பராக இருக்கு. சரி, எனக்கு அது மாதிரி பண்ணி கொடு. சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டி விடுறீங்க. சவுண்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். மறுபடி வேணா வேணுமா? ஐஸ்கிரீம் வேணா சாப்பிட்றியா? இல்லை அதெல்லாம் வேணாம். சொல்றி, அதெல்லாம் வேணுமா? சாப்பிட்லாமா ஹோட்டலில்? ஐயோ இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ எதுக்கு ஹோட்டல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு? மணி 8 மணி ஆகுதுரி, சாப்பிட வேணாமா? இல்லை 8 மணி ஆகுதுரி, எது வேணாமா? இல்லை வேணாம், வீட்டுக்கு கிளம்பலாமா? சரி வா. ஐயோ ஜங்குக்கு என்ன மழை நிற்கலை போல. ஆமாம் நிற்கல போல, பரவாயில்ல வா. எப்படி?
ஆடி போலாம் வா, டைம் ஆகுதுல்ல. நாளைக்கு வேற நான் ஆஃபீஸ் வர போகணும். இங்கே நின்றுட்டு இருந்தா வீட்டில் வேற எனக்கு வேலைலாம் இருக்கு. அதை முடிச்சுட்டு வேற நான் தூங்கணும். ஒர்க் இருக்கா? ஆமா இருக்கு. ஏன் ஒர்க் முடிக்கல நீங்க? ஆம், வேற ஒர்க்கு பொண்டாட்டி. அது உனக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கு. நீங்க அத்தை சொல்றீங்களா? ஆமா ஆமா, நான் அதை தான் சொல்றேன். சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக்கும் உங்களை கூட்டிட்டு போறான். ஸோ செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா நனைகிறீங்க. ஸோ நீங்க அவங்களோட saree இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே ஜங்குக்கா கவர் பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு போறீங்க. ஸோ 2 பேருமே இப்போ ரீச் ஆயிட்டீங்க. ஸோ செம்மையா நனைஞ்சாச்சு. நீங்க வாங்கியிருந்தீங்களா அந்த திங்ஸ்லாம் நல்லா கவர் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் பிரச்சனை கிடையாது. ஸோ ஜங்குக்கும் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளவங்களை கூட்டிட்டு போறான். ஸோ 2 பேருமே காலிங் பெல் அடிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கும் நானே தான் கதை திறக்கிறாங்க. ஐயோ என்ன, மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. இல்ல நீ டைம் ஆச்சு அதனால தான். சரி 2 பேர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அம்மா அம்மா என்ன பண்றாங்க? அவங்களா இப்பதான் மாத்திரை போட்டு தூங்குறாங்க. உங்களை தான் கேட்டாங்க. நான் தான் நீங்க வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு தூங்க சொன்னேன். சரி சரி. ஜெயா என்ன பண்றா? அவ தூங்கிட்டா. அண்ணா கால் பண்ணானா? பண்ணாரு, இப்பதான் பேசினேன். உள்ள வாங்க முதல்ல, மழையில நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள கூட்டு போறாங்க. அக்கா இந்தாங்க, உங்களுக்கும் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எனக்கா? ஆமா இந்தாங்க, ஜியா பாப்பாக்கும் உங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்தேன், வச்சுக்கோங்க. எதுக்கு வாங்கி இதெல்லாம்? இந்தாங்கக்கா, பரவாயில்ல வச்சுக்கோங்க. ஜியா பாப்பாக்கு இந்த டாய் கொடுத்துருங்க சரிங்களா? ம், ரொம்ப தேங்க்ஸ் வாயன். இதில் என்ன இருக்கு? உங்கள் தங்கச்சி உங்களுக்கு செய்ய மாட்டேனா? சரி சரி. சாப்பிட்டீங்க தானா? சாப்பிட்டேங்க்கா. நீங்கள் போய் தூங்குங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி சரி. தலையில நல்லா தொட்டுட்டு தூங்குங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அண்ட் தென் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் இப்போ உள்ள வரீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு. நீங்கள் என்ன திட்டுறீங்க? என்ன பண்ணுறீங்க? அப்படியே வந்து உட்காடுறீங்க. துண்டு எடுத்து தலையை தொட்ட மாட்டீங்களா? ஏன் நீ தொட்டு விட மாட்டியா? ஏன் நீங்கள் தொட்டிக்க மாட்டீங்களா? ஏன்டி எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டியாடி பொண்டாட்டி? ஷூ, குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன்னா குழந்தையாவே மாறிடுவீங்க போல. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டவல் எடுத்து தோட்டிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கான். ஸோ அப்பா அவங்களோட ஹிப்பு நல்லா தெரியுது அவனுக்கு. அவன் இப்போ தான் கவனிக்கிறான். ஸோ அவன் இப்போ டைட்டாக பிடிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு பேலன்ஸ்க்கு அதுக்கு அங்கே தான் பிடிப்பீங்களா? அப்போ சரி கீழே பிடிக்கவா? கொண்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே தான் வைக்க போகிறான், அதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நீங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க, இதுலேயே உட்காந்துட்டு இருப்பீங்களா? கழட்டி விடு. என்னங்க நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க, கழட்டி விட்றீ பொண்டாட்டி. ஏன் அவனுக்கு உரிமை இல்லையா? நைட்டு மட்டும் கழட்டுறா, இப்பயும் கழட்டு. ஷோ இவர் வேற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டையை அப்படியே கழட்டுறீங்க. ஸோ அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். சரி மேலே போட்டிருக்கான், என்ன நீங்களே கழட்டுவீங்களோ அதை நானே கழட்டி விடணுமா? ஏன் கழட்டி விடு அப்படின்னு அவன் ஹேண்டை தூக்குறான். ஸோ நீங்கள் அதையும் கழட்டி விடுறீங்க. சரி பண்ணாட்டி கீழே இருங்க, மொதல் டிஷர்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே டிஷர்ட் போட்டு விடுறீங்க. ஸோ அவன் ரொம்ப குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீங்கண்ணா சரி கீழே எங்கிட்டே கழட்டிக்கிறீங்களா? இல்லை இல்லை நீ கழட்டி விடு, கழட்டி அவுத்தோடு. ஜாங்கோ இது ரொம்ப ஓவர், எனக்கு ஓவராலாம் தெரில. என் பொண்டாட்டி இதெல்லாம் எனக்கு பண்ணுறப்ப நான் ரொம்ப ரசிக்கிறேன், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு பண்ணுற மாதிரி. ஆனால் என்ன ஆனா பண்ண மாட்டியா எனக்கு? சரி பண்ணுறேன். இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். பாய் பாய். அண்ட் தென் இந்த பாட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் நான் சீக்கிரமாக போடுவேன், இல்லை டிலே பண்ணுவேன். ஓகேவா? டிலே பண்ணுவேன் மீன்ஸ் சீக்கிரமாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன்னு சொல்ல வரேன், அதான். ஓகேவா? பாய் பாய் பாய்.